ஹலோ ப்ரோ, கார்த்தி ப்ரோ, கேக்குதா ப்ரோ? ஹலோ ப்ரோ கேக்குது ப்ரோ. ஹலோ ப்ரோ. ப்ரோ, என்ன ப்ரோ இந்த வைபர் ரெண்டு ரெண்டு வாரம் 2 நாளா ஃபுல்லா இந்த ஒரு மொக்க படத்துக்கு இவ்வளோ கதறிட்டு இருக்காரு. அவர் இருந்தா என்ன கொஞ்சம் சொல்றாரு? கூப்பிடுங்க. என்ன சொல்றாரு? இந்தியன் டூக்கு வந்து இவ்வளோ முட்டு கொடுத்துட்டு இருக்காரு. சும்மா சும்மா ஜெயிலர் எடுத்துட்டு இருக்காரு. அது ரிலீஸ் ஆகி அவர் 1 கமல் வருஷம் ஃபேன் ஆச்சு. இல்லைங்க, அவர் கமல் ஃபேனு, அதனால அவர் பேசுறாரு. அவர் இருந்தா கூப்பிடுங்க ப்ரோ, என்னதான் பிரச்சனைன்னு கேட்போம். அவர் கூப்பிட்டா அவர் மட்டும் தான் பேசிட்டு இருப்பாரு. அவரும் நீங்களும் தான் பேசிட்டு இருக்கீங்க, வேற யாரும் பேச முடியாது. நேத்தும் அப்படிதான் ப்ரோ வந்து சண்டை போட்டுக்கிறாங்க ப்ரோ ஃபுல்லா. நீங்க வேற முந்தா நேத்து போய் படுத்துட்டீங்க. இவங்க அடிச்சுக்கிறத பார்த்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே சண்டையிலேயே போயிட்டு. ஏதாவது லாஜிக்கா இருந்தா பரவாயில்லைங்க, சம்மந்தம் இல்லாம சண்டை போட்டு என்ன பண்ண முடியும்? ப்ரோ இன்னைக்கு அப்புறம் ஃபுல்லா வாஷ் அவுட்டா ப்ரோ, கலெக்ஷனே இல்லை சுத்தமா. ஒரு டிக்கெட் எதுவுமே இன்னைக்கு புக் ரொம்ப ஆகல ட்ராப். ஃபுல்லா பார்த்தேன். இன்னைக்கு ரொம்ப ட்ராப். டிக்கெட் புக் பண்ணவங்களாம் கூட வந்து நீ வேணா பாக்குறியாடா, நான் கொடுக்குறேன் ஃப்ரீயா கூட போய் போயிட்டு வாடா, நாங்க போல யாரும் அப்படின்னு ஃப்ரீயா கொடுத்துட்டு போறாங்க ப்ரோ டிக்கெட். ஒரு தடவை பார்த்ததே போதும்னு விட்டாச்சு. இன்னைக்கு ரொம்ப ட்ராப் தான் ப்ரோ. அது உண்மைதான். அது எல்லாருமே இன்னைக்கு ஓப்பனாக பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களே புக் மை ஷோவில். லாஸ்ட்டாக 1 hour வரைக்கும் எவ்வளோ டிக்கெட் புக் ஆயிருக்குன்ற வரைக்கும் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்களே டிரான்ஸ்பரண்ட்டாக. நான் சொல்லி இல்லை மற்றவங்க சொல்லி இது யார்கிட்ட நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு? SS12 ரொம்ப சாந்தமாயிட்டாரு bro. எப்பயும் பதிலுக்கு சண்டை போடுவாரு. முந்தா நேரத்துலாம் ஃபுல்லா சிரிச்சிட்டு அவர் பாட்டுன்னு கம்முன்னு இருந்துட்டாரு. என்ஜாய் பண்றாருன்னு நினைக்கிறேன் இவங்க பேசுறதெல்லாம் ஃபுல்லா. சன் ஏங்க ஆக்சுவலாக இதில் சண்டை போடுறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. ரஜினி ஃபேன்ஸ் உண்மையிலேயே அப்படி நினைச்சாங்க அப்படின்னா அது முட்டாள்தனம். லைக்காவோட அடுத்த படம் வேட்டையன். இந்த படம் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகுதோ வேட்டையன் ரிலீஸ்லயே பஞ்சாயத்து வரும். அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஆச்சரியம் என்னன்னா விஜய் ஃபேன்ஸ்லாம் போட்டு பொழக்கிறாங்க. இவங்க வேற எதிர்பார்த்திருப்பாங்க, எப்படியோ முட்டு கொடுப்பாங்க, கமல் படம் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு. அப்படிலாம் யாருமே இருக்க மாட்டாங்க. படம் பார்த்தா எனக்கு படமா தான் பார்ப்பேன், அவ்வளவுதான். நம்ம எல்லாருமே அப்படிதானே பார்ப்போம். இது வந்து எப்படிங்க ஒரு ஃபேனா இருந்து திடீர்னு வந்து சம்மந்தமே இல்லாம ஆதரிக்க முடியாது? அப்படி யாரும் பண்ண முடியாது. அதான் இந்தியனுடைய மைனஸ் எந்த அளவுக்கு இதாகுதோ அது வந்து வேட்டையில வந்து தான் நிற்கும். ஆல்ரெடி நீங்க வந்து இந்த ஓடிடிலாம் பயங்கரமா அடி வாங்கியிருக்குன்னு சொன்னீங்க. இது பாதிப்பு அதே பயங்கரமா இருக்கும்ல மொத்த இதுக்கப்புறம் சினிமாக்குமே ரிலீஸ். இருக்கும், மொத்த சினிமாக்கே இருக்கும். கேக்குதா? என்னது? இல்ல ப்ரோ, இப்ப இது வந்து ரிவ்யூ நெகட்டிவா இருக்குல்ல போட்டுட்டு அடுத்த 6 மாசத்துல இருக்கும் ஓடிடுமா இல்ல இதோட டிசாஸ்டர்ஸ்டா வருமா? ஏன்னா ஆல்மோஸ்ட் பாதி அவுட்புட் இப்பயே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுல. வராத படத்தை பத்தி நம்ம பேச முடியாது, வந்த படத்தை தான் பேச முடியும். வராத படத்துக்கு முன்னாடி இது இப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. கற்பனையா சொல்லிட்டு இருக்க முடியாது. கரெக்ட் ப்ரோ, நீங்க சொல்றது ரைட். அந்த டைம்ல தான் பார்க்கணும் அப்பனா. ஆமா. Rare things புரியல. ப்ரோ கார்த்தி ப்ரோ, நீங்க ஃபுட்பால்லாம் பார்ப்பீங்களா ப்ரோ? நீங்க அதெல்லாம் பார்க்க மாட்டோம்.
இல்ல இன்னைக்கு ஸ்பெயின், அர்ஜென்டினா 2மே ஜெயிச்சிடுச்சு. ஃபுல்லா நேத்தெல்லாம் ஃபுல்லா என்ன நடக்குது தூங்காம மேட்ச்? உட்காந்து பார்த்தேன். வேர்ல்டு கப்பா? வேர்ல்டு கப்பா? இல்ல கோப்பா அமெரிக்கா, யூரோ லீக்னு ஈரோஸ் லீக் 2மே தனித்தனி லீக். என்ன இருக்குன்றது நீங்க சொல்லி தான் எனக்கு இல்ல தெரியும். ப்ரோ, இந்த இன்ஸ்டா ட்விட்டர்ல சண்டை போட்டுப்போம் எப்பயும், ரொனால்டோ ஃபேன்ஸும் மெஸ்ஸி ஃபேன்ஸும். அது நேத்து வந்து அவங்க ஈரோஸ் லீக் ஆடுறவங்க அவங்க வெளில போயிட்டாங்க எப்பயோ, போர்ச்சுகல்ஸ். நாங்க தொடர்ந்து இந்த ஒரு 4 வருஷமா ஜெயிச்சிட்டே இருக்கோம் எல்லாத்துலயுமே. சூப்பர். நான் ஃபுல்லா நேத்து 12 மணில இருந்து தூங்கல ப்ரோ. காலைல 9 மணி வரைக்கும், 12ல இருந்து 3 மணி வரைக்கும் ஒரு மேட்ச். அது ஈரோஸ் லீக். திருப்பி 5:30ல இருந்து 10 மணி வரைக்கும் ஒரு மேட்ச். ப்ரோ என்ன ப்ரோ அமரன் ரிலீஸ் டேட்டா டீசரா ட்ரெய்லரா ப்ரோ? ரிலீஸ் ஆயிடுதான். சரி ப்ரோ, நம்ம ராயன் எஸ்ஜே சூர்யா மிரட்டி இருக்காரு, நாளைக்கு ட்ரெய்லர் வருது. எப்படி மார்க்காண்டின்ல பார்த்தா பண்ண மாதிரி பண்ணிருப்பாரா? அது ஏன்னா அந்த மாதிரி இல்லைங்க, இது கொஞ்சம் ராவான படம். அந்த மாதிரி அது காமெடி படம், அதுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. ப்ரோ அது இப்போ அந்த இது மாதிரி ராவான படம்ன்றதுனாலே இது கலெக்ஷன் பயங்கரமா கொஞ்சம் ட்ராப் ஆகும்ல. ஃபேமிலியா போறது, இந்த டிக்கெட் புக் பண்றதுலயே கொஞ்சம் இடிக்கும்ல அது. இன்னைக்கு ராய் தான் எல்லாரும் பாக்குறீங்களே அப்படின்னு கொஞ்சம் இடிக்கும், அது ஆ உண்மைதான். கொஞ்சம் இடிக்கும். ரொம்ப இப்ப ப்ரூட்டலா படம் இருந்துச்சு பயங்கரமா கொஞ்சம். இருந்தாலும் கொஞ்சம் போகிறதுக்கு தயக்கப்படுவாங்க, அதனால சொல்றேன். ஆமா, கொஞ்சம் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து யோசிப்பாங்க, அதெல்லாம் இருக்கதான் செய்யும். படம் இப்ப எப்படி வட இருக்குன்றத பொறுத்து இருக்கு. இப்ப வட சென்னை கூட அந்த அளவுக்கு பயங்கரமா கொண்டாடினாலும் கலெக்ஷன்ல பெருசா இல்லல்ல ப்ரோ, நமக்கு திருச்சி டம்ளம் வந்த அளவுக்கு. அதான் ஃபேமிலி படத்துக்கு ஒரு கலெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த கலெக்ஷன் ஆகுமாது ஆகாது. நல்லா இருக்கு அப்படின்னா இன்னும் ஓவர்சீஸ்ல மற்ற இடத்துலாம் வந்து பெரிய அளவில் போகும். பார்ப்போம். நாளைக்கு ட்ரெய்லர் வருது இல்லை, நாளைக்கு பார்த்து தெரிஞ்சிடும். நாளைக்கு ட்ரைலர் வருதா ப்ரோ ராயந்து? ஆமா, இல்ல நீங்க சொல்லிதான் தெரியும் எனக்கு. ப்ரோ ராயன் ஆல்பம் எல்லாம் கேட்டீங்களா ராத்திரி சாங்ஸ்? அது அந்த அது ஒரு ரெண்டு பாட்டு ஏஆர் ரகுமான் பாடின பாட்டு மட்டும் நல்லா இருந்துச்சு, மத்த எதுவுமே இல்ல கொஞ்சம் ப்ரோ, மோசம். அதுல இல்ல இது டக்குன்னு கேட்ட உடனே பிடிக்கிறதுல ரிப்பீட் வேல்யூ அதிகமா இருக்கு. ஓ ராயான்னு ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டு ராயன் ரம்பல் கூட நல்லா தான் ப்ரோ இருக்கு. இல்ல அந்த நீங்க சொன்ன ஃபர்ஸ்ட் பாட்டு நல்லா இருந்துச்சு. அந்த ராயல் ரம்பிள் வந்து டக்குன்னு இல்ல பாட்டு நீங்க மாதிரியே சொல்றது தெரியும். அடங்காத அசுரன். ஓ அதை அடங்காத சொல்றீங்க, அசுரன். என்ன அது பாட்டுன்னு first. தெரியல. இல்ல எல்லா பாட்டும் நல்லா தான் இருக்கு. அந்த வாட்டர் பாட்டில் வாட்டர் பாக்கெட் அதுவும் நல்லா தான் அது இருக்கு. நல்லா இருந்துச்சு ஓரளவுக்கு கேட்குற மாதிரி. போட்டு ஃபுல்லா ஏஆர் ரகுமானுக்கு ஃபுல்லா ட்விட்டர்ல இன்ஸ்டால செம சப்போர்ட். இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆனதுல ஏஆர் ரகுமானுக்கும் இந்த ரஜினி ஃபேன்ஸுக்கும் ஒரே கொண்டாட்டம் தான். ரஜினி ஃபேன்ஸ்க்கு என்ன ப்ரோ கொண்டாட்டம்? போட்டு அடிக்கிறாங்களே சார் ஃபுல்லா இன்ஸ்டாகிராம்லயும் ட்விட்டர்லயும். ப்ரோ மித்திலன் அவரு அடுத்து என்ன ப்ரோ இது கமிட் பண்ணி வச்சிருக்காரு? யார இந்த ஹீரோவா? நித்யானா அது அனௌன்ஸ்மெண்ட் வந்துரும் பாருங்க, இந்த வாரத்தில் வரும். எப்படி ப்ரோ ப்ரோன் ஹீரோவா? எல்லாருக்கும் பழக்கப்பட்ட ஹீரோவா? ஆமா, இந்த வாரம் வரும் பாருங்க. ப்ரோ பிசாசு 2 ரிலீஸ் ஆகுமா ஆகாதா ப்ரோ? அது படம் முடிஞ்சுங்க, படம் முடிஞ்சது ரெடி. பிஸ்னஸ் ஆகலை, அதுக்காக வெயிட்டிங். பிஸ்னஸ்க்காக வெயிட்டிங். நீங்க மதகராஜா வரும்னு சொன்னீங்கல்ல, ரீசெண்டா ரிலீஸ் ஆக ஆமா போகுது. ஆமா. சரி கார்த்தி ப்ரோ, பார்த்திபன் நிறைய படத்து கூட கிளாஷ் விட்டுருக்காரு, ஓகே. பட் இவர் இந்த மாதிரி பெரிய படத்து கூட வரும்போது ஸ்கிரீன்ஸ் கம்மியா கிடைக்கல ப்ரோ. இப்போ இந்த பெங்களூர்ல பாத்தீங்கன்னா இரவன் நிலன்னு ஒண்டியா தான் வந்துச்சு, அப்ப நல்ல ஸ்கிரீன்ஸ் இருந்துச்சு. இப்போ இந்தியன் கூட வந்தப்போ பார்க்க எப்படின்னா ஒரு 4 மல்டிப்ளெக்ஸ் போட்டிருக்காங்க ப்ரோ. ஒரு 7 ஷோ 8 ஷோ அவ்வளோதான் ப்ரோ. அது நம்மளுக்கு அந்த டைமிங் செட் என்னன்னாலும் ஆகுதுல, தாண்டாது ரேட்டும் ப்ரோ ஜாஸ்தி. நம்மளுக்கு. இல்ல ப்ரோ, இப்போ பார்த்திபன் படம் பார்க்கணும்னா எப்படி பாக்குறது சொல்லுங்க? இவர் இந்த மாதிரி ரிலீஸ் டேட் பிடிச்சி ரிலீஸ் பண்ணிடுறாரு, அப்ப நம்ம ஓடிடி தானே பாக்குறதுக்கு ஆகும். நான் தமிழ்நாடு விட்டுருங்க, அங்க போட்டுருவாங்க வச்சுக்கோங்க. இந்த பெங்களூர்ல எல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் சரியில்லை இந்த மாதிரி படத்துக்கெல்லாம். ப்ரோ நம்ம தமிழ்நாட்டுல பாக்கணும்னு போறதே நினைக்கிறவங்க பெருசா என்ன பண்ண பார்க்க முடியும்? மாட்டாங்க ப்ரோ யாரும். அது எவ்வளவு நல்லா இருந்தாலும் ஒரு அளவு தான் பாக்குறாங்க. ஒரு 4 நாளுக்கு அப்புறம் படம் அது இருக்கிறதே தெரியாது. அப்படித்தான் இந்த ஏதோ ஒரு படத்தை அஞ்சான் கூட விட்டாங்க, அதுக்கும் இங்க அப்படித்தான் ஆச்சு. அதுக்கப்புறம் பைரவா கூட ஒண்ணு விட்டாரு, அதுவும் அப்படித்தான். அதான் ஆனா அஞ்சான் கூட விட்டதே எனக்கு இவங்க எல்லாம் சொல்லிதான் தெரியுமே. கார்த்திக் அன்னைக்கு சொல்லிதான் தெரியுமே, கதை திரைக்கதை வசனம் ஒரு படம் வந்தது. நிறைய ப்ரோ அது பேருக்கு அப்போ ஸ்லோ தெரியாது. பிக்கப் ஆயிடுச்சு தானே ப்ரோ? அஞ்சான் டிராப் அவுட் ஆனே அது ஃபுல் ஸ்லோ பிக்கப் ஆயிடுச்சு.
கதை திரைக்கதை அப்படி இருந்தாலும் நான் இன்ன வரைக்கும் அஞ்சான் பார்த்துட்டேன். இந்த படம் பார்க்கல. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. படம் மொக்கையாவே இருந்தாலும் இந்த பெரிய ஆளுங்க படத்தெல்லாம், பெரிய ஹீரோஸ் படத்தெல்லாம் பார்த்துருவாங்க. நீங்க இந்த கதை திரைக்கதை வசனம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாலும் எனக்கு தெரியாது படமே. கார்த்திக் ப்ரோ சொல்லி தான் தெரியுமே அன்னைக்கு. நீங்க தெரியலையே நான் பார்த்திருக்கேன் ப்ரோ. அந்த படம் எல்லாம் நல்லா தான் ப்ரோ இருக்கும். பார்த்து ஒத்த செருப்பு சூப்பரா இருக்கும். அதை பார்த்திருக்கீங்களா? அதாவது இல்ல அவர் படம் எதுவுமே பார்த்ததில்ல ப்ரோ. இறைவன் வெளுத்ததுக்கு அப்புறம் நான் பார்க்கலாம்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் பார்க்குற ஐடியாவே போயிடுச்சு. ப்ரோ வேற எதனா நல்ல படம் இருந்தா சொல்லுங்க ப்ரோ. இந்த மலையாளம், தெலுங்கு இந்த இண்டஸ்ட்ரி. கன்னடால பிளிங்க்னு ஒண்ணு வந்திருக்கு பாருங்க. பிரைம்ல இருக்கு. அது பாருங்க, சூப்பரா இருக்கும். இது தமிழ்ல இருக்கா இல்ல சப்டைட்டில் தானே? சப்டைட்டில் தான், தமிழ்ல இல்ல. எனக்கு தெலுங்கு தமிழ் தவிர எதுவுமே தெரியாது. தெலுங்குக்கும் தமிழுக்கும் தெலுங்கு கன்னடாக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்ல ப்ரோ. புரியும், பாத்தீங்கன்னா புரிஞ்சிடும். மலையாளம் தான் ஈஸியா புரியுது. பெருசா டிஃபரன்ஸ் இருக்க மாட்டேங்குது. ஈஸியா மெர்ஜ் ஆயிடுது நம்ம பார்க்கும்போது. ஹாய் கார்த்திக் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ராயனுக்கு ப்ரோமோ ஷோ விடுவாங்களா ஒன் டே முன்னாடி? இல்லை, அதெல்லாம் போட மாட்டாங்க. ரிலீஸ் அன்னைக்கு தான் போடுவாங்க. சரி சரி, ஓகே ப்ரோ. இன்னைக்கு ஒரு யூடியூப் சேனல்ல, ஆகாயம் யூடியூப் சேனல்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஜோதிகா மேடம் வந்து அம்பானி மேரேஜுக்கு போனாங்க. அங்கெல்லாம் போய் அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க, ஏன் இவ்வளோ செலவு பண்றீங்க, இவ்வளோ செலவு பண்றீங்களா, வேற எங்கனாவது இந்த செலவு நல்லதா பண்ணலாம்ல அப்படிலாம் அவங்க கேட்க மாட்டாங்களா அப்படி கேட்குறாங்க. அது ஒரு பிரைவேட் மேரேஜ் தானே, அதெல்லாம் ஏன் இவங்க விமர்சனம் பண்ணுமா என்ன? ஏங்க இது செலவு பண்ணா அவன் காசு என் காசை நான் செலவு பண்றேன்னு கேட்பான். அவங்க அதை அப்படியே ஒரு குற்றமாவே பேசுறாங்க அந்த யூடியூப் சேனல்ல. இப்போ இதை ஜோதிகா மேடம் கேட்க மாட்டாங்களா, மேரேஜ் அங்கே போய் கொஞ்சமாவது யாராவது ஏழைங்களுக்குலாம் செலவு பண்ணக்கூடாதா, ஏன்னா இங்கே அப்படிதான் பேசுனாங்க தமிழ்நாட்டில், இப்போ அவங்க எதுவும் பேச மாட்டாங்களா அப்படின்னு பேசுறாங்க. அப்படியே அவதூறா ஒரு மாதிரி பேசுறாங்க அந்த ஆகாயம் யூடியூப் சேனல்ல. கார்த்திக் ப்ரோ, கோட்ல நெக்ஸ்ட் சாங் வருமா இல்ல ஆடியோ லான்ச் தான் டைரக்டா? அது தெரியலையே. ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி கண்டிப்பா இன்னொரு சாங் வரும். ஸோ தேர்ட் சிங்கிள் வந்த அப்புறம் தான் ஆடியோ லான்ச் வர சான்ஸ் இருக்கா? தெரியலைங்க, என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னு தெரியலங்க. எல்லாருமே ஒரு ஒரு பிளான் வச்சிருப்பாங்க இல்லையா? ஆமா ஆமா, அவங்களே முடிவு பண்ணிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு எப்படி போச்சு கார்த்திக் கலெக்ஷன் இந்தியன் டூது? இன்னைக்கு ரொம்ப கம்மி. 100 crores டச் பண்ணுமா கார்த்திக் இந்த படம் இந்தியன் 2? அடிச்சே, அதுக்கப்புறம் வேர்ல்டு வைடாவே 100 தாண்டிடுச்சு. ஓ அப்படியா? இல்ல இதுக்கு மேல முன்னால போறது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன் கார்த்திக். மேல கொஞ்சம் முக்கம், ஒன்றும் பண்ண முடியாது. ப்ரோ கார்த்திக் ப்ரோ, இனிமே இப்ப இந்த கேம் சேஞ்சருக்கு அப்புறம் சங்கர் சாருக்கு வந்து படம் வந்து இனிமே பெரிய பட்ஜெட்ல கொடுக்க யோசிப்பாங்களா எப்படி? வெளியில ஃப்ரீயா இந்த மாதிரி கண்டிப்பா யோசிப்பாங்க. அந்த படத்தை அவர் ப்ரூவ் பண்ணியே ஆகணும். ப்ரூவ் பண்ணாதான் அடுத்த கட்டத்துல ஹீரோவே டேட் கொடுப்பாங்க யாரா இருந்தாலும். இது ஆனா சங்கருக்கு மட்டும் இல்ல, கமலுக்கும் 2 பேருக்குமே ஒரு பெரிய அடி தானே ப்ரோ. அடுத்து அவங்க அவருக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. அவருக்கு பிரச்சனையும் கிடையாது. ராஜ்கமல் இருக்குல்ல, அவங்க வந்து அடுத்த கிளிப் எடுக்கிறாங்க, அடுத்த படம் எடுக்கிறாங்க. அவருக்கு இன்னொரு படம் அடுத்த படம் வந்துட்டே இருக்கும். டைரக்டர் தான் பிரச்சனை. எத்தனையோ ஹீரோ வந்து ஃபிளாப் கொடுத்துருக்காங்களே. எந்த ஹீரோட மார்க்கெட் குறைஞ்சிருக்கு? ரஜினி கொடுக்காது, பாபா கொடுத்துருக்காரு, ரஜினி, விஜய் சூரா கொடுத்துருக்காரு. யாரோட மார்க்கெட் குறைஞ்சிருக்கு? அடுத்த படம் ஹிட் ஆச்சுன்னா அவங்களோட மார்க்கெட் ஏறிடும். ஆனா டைரக்டர் அவதான் காணாம போயிடுவாரு. கார்த்திக் ப்ரோ, அந்த வெனஸ்டே அன்னைக்கு என்ன அப்டேட் வருது? பிரசாந்த் ப்ரோ போட்டிருந்தாங்களே, அமரன் அப்டேட். ஓ அமரனா? என்ன ட்ரெய்லர் விட்டாங்க? டீசர் தானே விட்டாங்க. என்னவா இருக்கும் அப்டேட்? தெரியல, பாருங்க. ஏன் அமரன் ட்ரைலரே அந்த அளவுக்கு ஒன்றும் அப்பீலிங்கா இல்லையோ? எங்க அமரனுக்கு இன்னும் ட்ரெய்லரே விடலங்க. ஏதோ ஒரு டீசர் மாதிரி வச்சிருந்தாங்க. டீசர் கூட இல்லங்க, அது ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி சும்மா ஒரு சின்னதா விட்டாங்க. சின்னதா விட்டாங்களா? ப்ரோ 1 நிமிஷம் சின்னதா?
டீசர் ப்ரோ, அதுல என்னங்க சின்னதா இருந்துச்சு? அதுல என்னங்க என்னங்க இருந்துச்சு? அது நீங்க நல்லா யாரு ப்ரோ? அதுல என்ன இருந்துச்சு. படமே இல்ல காமிச்சிடணுமா ப்ரோ? நல்லா நல்லா இருந்துச்சு, இன்டர்வல் நல்லா மட்டும். இல்லன்னு இல்ல. நல்லா அதுல இருந்துச்சு என்ன அப்புறம் இருந்துச்சு? ஒரே ஒரு ஷாட் காமிச்சாங்க, அவ்வளவுதான். இப்போ நான் அதை எடுத்து மேல ஷேர் பண்றேன் ப்ரோ. அந்த ஒரே ஒரு ஷாட் மட்டும் ஏக்கான இருக்குதா நீங்க பாக்குறீங்களா? என்ன கதையா இருக்குதுன்றீங்களா? ஓ, கதை எப்படியா ஐயோ இருக்கும் டீசர்ல? நானும் ஐயோ, அததான் சொல்லிருக்கிறேன். இல்ல இல்ல எனக்கு ஆக்சுவலா இந்த ஆர்மி பேஸ்ட் அந்த அளவுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் அதனால என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். ஓ அது செம்ம டீசர் இது. என்ன எனக்கு இன்னும் ஒண்ணு குறையா ப்ரோ இருந்துச்சு என்ன இதுல. இருந்துச்சு என்ன எனக்கு இருந்துச்சுன்னா மட்டும்தான் கார்த்தி, bro நான் எவ்வளவு நல்லா இல்ல இருந்துச்சு சொல்ல அதுல. கார்த்தி, சின்னதா இருந்துச்சுன்னு சொல்றேன், அவ்வளவுதான். நான் சூப்பரா தான் இருந்துச்சு, சின்னதா இருந்துச்சுன்றேன். சோட் அதுல என்ன இருக்கு? ப்ரோ அப்பதான் சொல்றேன், டீசர் வேற எல்லாம் ஒண்ணும் இல்ல. சின்னதா தான் ப்ரோ ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ்னு இல்ல, இருக்கும். ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ்னு ஒண்ணு ஒரு ஆர்மில ஒரு தனி கேரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்கள பத்தி யாராவது தெரியுமா? பாத்திருக்கீங்களா? கிடையாதுல்ல. ஆனா நீங்க வேணா பாருங்க ப்ரோ, அந்த படம் அந்த அளவுக்கு எடுக்காது ப்ரோ. நிறைய சரி ஏங்க ஓகே ஓகே. ஆர்மி ஜோசி நல்லாதாங்க ஈஸி இருக்கும். பார்த்தாச்சு ப்ரோ நம்மளாம். சரி ஓகே. இதுல என்ன இருக்கு? என்ன இதுல என்ன அநியாயமா இருக்கு? நான் ஆர்மி படம் பார்த்துட்டு என்ன படம் சொல்லுங்க டக்குன்னு. ஆர்மி படம் ஏதாவது லாஸ்டா பார்த்த ஆர்மி படம் என்ன? இல்ல ப்ரோ நம்ம யாருக்குமே ப்ரோ இந்த கார்த்திக் கூட ஒரு படம் எடுத்தாரு மணிரத்னம், அதுவும் என்ன அந்த படம்? அளவுக்கு ஓடல. அது ஆர்மி அது படமா? ஆர்மி படமா? அது ஐயோ, அது அது ஆர்மி ஆர்மி அதுல படம் படம். இல்லங்க, படம் ஃபுல்லா நீங்க பொண்ணு வேற. பின்னாடி தான் சுத்திட்டு இருப்பாரு. அது ஆர்மி படமாயா? கடைசியில தான் போய் மாட்டுவாரு அவரு. அதுல ஆர்மி பத்தி ஒண்ணுமே காமிச்சிருக்க மாட்டாங்கய்யா. ஏன் ப்ரோ இப்படி அநியாயம் பண்றீங்க? மிட் நைட் ப்ரோ 1 அந்த மணி மாதிரி ஆகுது. எடுத்து கடைசியா ஏன் இந்த மாதிரி ஓட்டக்கூடாதுன்னா நீங்க பண்றீங்க? ஐயோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஒட்டாது ப்ரோ நம்ம யாருக்குமே அந்த அளவுக்கு. விஸ்வரூபம் சரி, ஓடலையா ப்ரோ? ஒண்ணு ஒட்டுதா ஒட்டலையா அப்படின்றதெல்லாம் பாருங்க. சரியா? வந்தாதான் பார்க்கணும். எனக்கு ஒட்டாதுன்னு ஏன் ஒட்டாது? அது எனக்கு சிவகார்த்திகேயனுக்கு புரியல. வந்து எனக்கு சுத்தமா செட் ஆகல ப்ரோ. அவரு இந்த மாதிரி ஆர்ஷா பேசுறதெல்லாம் யாருக்கு செட் ஆகும்? யாருக்கு தான் செட் ஆகும் சொல்லு? ப்ரோ. ஆர்ஷா யாரு பேசுனா? ஆர்ஷா அவரு யாரு பேசுனா அவரு பாப்ப நீ? அவரு இந்த ரஜினி முருகன் இந்த மாதிரி படம் நடிக்க பார்க்க நல்லா இருந்துச்சு. இல்ல இல்ல இல்ல, பாக்குறவங்க காக்கி பாத்துக்கிறாங்க. சட்டை, இதுவே காக்கி சட்டையும் செட் ஆகல, மாவீரனும் செட் ஆகல. அந்த அளவுக்கு ஒரு ஃபைட் பண்ணாலே அந்த அளவுக்கு பாக்குற மாதிரி இல்லையே. இல்ல இல்ல ஸ்ரீதர் ஒண்ணு அதான் தம்பி, இல்ல இல்ல, புரிஞ்சுக்கங்க. உனக்கு உன் பிரச்சனை இல்லைங்க பாரு, அதெல்லாம் உன் பிரச்சனை. சரியா? அந்த படத்தை என்னோட தேட்டர்ல தான் பார்த்தவனா ப்ரோ சொல்றேன். பிரச்சனை. உனக்கு உன் பிரச்சனை நீ பேசிட்டு பொது பிரச்சனையும் பேசாது. பொதுவா சொல்ல ப்ரோ, என்னோட ஒப்பீனியன் தான் ப்ரோ இல்ல சொல்றேன். நீங்க ஸ்ரீதர் ஒண்ணு அதுதான் நினைச்சுக்கிறீங்க. தம்பி, இருங்க நீங்க இருங்க. சொல்றீங்க உங்க சரி இல்ல ஒப்பீனியன் இல்ல இல்ல சொல்றீங்க. இல்ல 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 ஒரு இல்ல இப்போ சரி என்டர்டைனர்னா ஓகே. ஆர்மி இப்படித்தான் ஆஃபீஸர் இருக்கணும்னு நீங்க இல்ல ஆர்மி இது இல்ல இல்ல பண்ணணும். ஒரு ஆர்மியை பத்தி படம் எடுக்கணும். ஆர்மி ஆஃபீஸர் படம் எடுக்கணும். அது ஆக்சுவலா பயோபிக். ஓகேவா? அந்த படம் வந்து முகுந்த் வரதராஜன் சொல்லி ஒரு ஆர்மி கமாண்டர் ஜெனரல், அந்த கேப்டன் மாதிரி ஒருத்தர் இருந்தார்ல, அவருடைய பயோபிக் எடுக்கணும். எந்த ஹீரோக்கு பிசிக் இருக்கு இங்க தமிழ்ல சொல்லு? ஒரு 5 பேர் சொல்லு. 5 பேர் சொல்லு. ஒரு விக்ரம் யார் வச்சு பண்ணிடலாம். எடுக்கலாம் சொல்லு? விக்ரம் விக்ரம் பண்ணலாம். ஓகே விக்ரம். ப்ரோ கார்த்தி எனக்கான சூர்யா நான் 2 அப்படி பேரும் அப்படி ஓகே சொல்ல ஆகும். சொல்லு. எனக்கு பிடிச்ச ஆக்டரா சொல்லிடுவேன்ல ப்ரோ. நான் கொஞ்சம் உனக்கு பயாஸ்டான பிடிச்ச ஒப்பீனியன் ஆக்டர் தான் நீ ப்ரோ. வச்சுக்க. ரஜினி சொல்லுவியா இல்ல இல்ல ப்ரோ? இல்ல, நீ ரஜினி வச்சுக்க, சொல்லுவ நீ? அவ்வளவுதான். நீ என்னப்பா நான் விஜய் வச்சு எடுக்கலாம்னு கார்த்தி சொல்லுவ? ப்ரோ நான் விஜய் ஃபேன்லாம் இல்ல ப்ரோ. ரஜினி சொல்லுவ? ரஜினி தானே சொல்லுவ நீ? யார், அஜித் தானே பேசுறது? இல்ல இல்ல யோ, நான் யார் விஜய் என்ன விஜய்க்கு இல்ல இல்ல மேட்ச் இல்ல, என்ன விஜய்க்கு இல்ல இல்ல, சீன்னே தெரியாம விஜய்க்கு பேசிருக்காருயா கார்த்தி. விஜய்க்கு வந்து துப்பாக்கிலாம் நடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து போக்கிரி, திருப்பாச்சி, சிவகாசி இந்த மாதிரி படம் நடிக்கும் போது அவருக்கே அவ்வளவு கமெண்ட் தான் இருந்துச்சு. விஜயால தாங்க பண்ண முடியும், இப்படிதான் இருந்துச்சு கமெண்ட். விஜயால என்ன பண்ண சரி ப்ரோ முடியும்? கமர்ஷியலா பார்க்கலாம் சும்மா ப்ரோ. டான்ஸ் கீன்ஸ் தான் நல்லா பண்ண இருந்தா முடியும். நானும் அப்படிதான். பார்க்க தான் ப்ரோ போறேன். அப்போ படம் எனக்கு கூட வந்தாலும் தெரியும். வரதுக்கு சர்தார் வர முன்னாடியே நான் வந்து வரைக்கும் செட் ஆகாது ப்ரோ, அது செட் ஆகாது ப்ரோ, இதெல்லாம் என்ன பேச்சு இது? இல்ல இல்ல ப்ரோ, நான் கூட சர்தார் வர வரைக்கும் கார்த்திக் செட் ஆகாதுன்னு ஓ நினைச்சேன். வந்த பிறகு ரொம்ப பிடிச்சது. அந்த மாதிரி ஆனா நான் நல்லதுதான். அப்புறம் என்ன, வந்தாதானே பார்க்கணும். அது ஒரு வரதுக்கு முன்னாடியே பேசிட்டு இருந்தா? இது ஓ, சர்தார் சிவகார்த்திகேயன் ரொம்ப பிடிச்சாலா? ஜோவியலா பாத்துட்டோம்ல நம்ம, டக்குனு ஓகே ஓகே சீரியஸ் கார்த்தி, கேரக்டர் இப்ப மட்டும் புரியுது. செட் ஆகுது சர்தார் பிடிச்சாலு இப்ப யாருன்னு தெரியுது. ப்ரோ. எங்க நான் சர்தார் அதான் நல்லா ரஜினி தாங்க முருகன் இருந்துச்சு, பிடிக்கும்னு நீங்க வேற சொல்லியிருக்கேன். ஏங்க? ரஜினி இல்ல முருகன் இல்ல சர்தார் நல்லா சொல்லியிருக்கேன். சர்தார் இல்ல இல்ல சர்தார் நல்லா இருந்துச்சு அப்படி இல்ல. சர்தார் கூட ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் ரொம்ப மொக்கையா இருந்தனால தான் சர்தார் கிளிக் ஆகி ஓடுச்சு. இல்லன்னா சர்தார்லாம் சர்தாரும் அப்படி ஒரு நல்ல சொல்லுங்க, படம் ஆவரேஜ் ப்ரோ. படம் தான்யா. சர்தார்லாம் நல்ல அப்படி படம். சொல்லுங்க, சர்தாரும் ஒரு அப்படி ஆவரேஜ் சொல்லுங்க. தான். ப்ரோ சர்தாரே ஆவரேஜ் படம் தான். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கார்த்தி படம் மணிரத்னம் படம் நல்லா இல்லைன்னு தான் நான் தான் ப்ரோ சொன்னேன். அதையும் ரஜினி முருகன் நல்லா இருக்கும், நான் அதையும் நான் தான் ப்ரோ சொன்னேன். ஆக்சுவலா எனக்கு தனுஷ் ரொம்ப பிடிக்கும், சிம்பு ரொம்ப பிடிக்கும், இந்த கேரக்டர் பிடிக்கும் ப்ரோ. ஏங்க யாருங்க பேசுறீங்க? அவர் பேர் தெரிய மாட்டேங்குது. அஜித்தா? ஸ்ரீதர் ஸ்ரீதர் யோ அவரு கார்த்தி ஸ்ரீதர்னு ஒருத்தரியா. ஏன் அஜித் அஜித் அவரு நிறைய பேர் இழுத்துட்டு அவரு இருக்க? யோ இல்லங்க, அவர் உங்களோட இதுதாங்க தெரியுது. அந்த இல்ல இல்ல ஸ்ரீதர்ங்கிற ஸ்ரீதர்னு பேர் ஒருத்தர். சரி ஓகே. இல்ல இல்ல, அந்த தம்பி ஸ்ரீதரை போய் தூங்க போ.
என்னாச்சு ப்ரோ? இல்ல நீ ஏதாவது ஒண்ணு சும்மா பேசிட்டு இருப்ப, அவன் கேட்கறதுக்கு ஆள் இல்ல. நாங்க சாரி அஜித். ப்ரோ நான் இல்ல பர்சனல் ஒப்பீனியன் ஸ்ரீதர் தானே ஒண்ணும் சொன்னேன். இல்ல ஸ்ரீதர், நீங்க படம் வந்து அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னா நம்ம கிரிட்டிசைசம் பண்ணலாம். வரதுக்கு அப்படி முன்னாடி நீ இது இல்ல ப்ரோ, பண்ணக்கூடாது அப்படி அது பண்ணக்கூடாதுன்னு இருக்குமோன்னு சொல்றது தப்பு யோசிச்சிருங்க ப்ரோ. ப்ரோ. நான் அப்படிதான் நான் டிரைவ் பண்ணல ப்ரோ. அசீம் தானே ப்ரோ நீ பண்ணேன். வாழ்க்கையில நீ அடுத்தது வேலைக்கு போலாமா? என்ன பண்ற? இப்பதான் ப்ரோ படிச்சு படிச்சிட்டு முடிச்சேன். இருக்க படிச்சிட்டு படிச்சு முடிச்ச முடிச்சேன் ப்ரோ வேலைக்கு இப்பதான். பத்தாதா அதை பத்தி யோசிக்கணும். அமரன் எப்படி இருக்குன்னு யோசிக்க கூடாது. அடுத்து என்ன பண்ணலாம், ப்ரோ அடுத்து வேலைக்கு என்ன பண்ணலாம், இல்ல அடுத்து வேலையே கிடைக்கலன்னா என்ன பண்ணலாம், பிசினஸ் என்ன பண்ணலாம், அப்படி யோசிக்கணும்ல. அமரன் எப்படி இருக்கும், கோட் எப்படி இருக்கும், அடுத்து தக்லைஃப் எப்படி இருக்கும், இப்படி போயிட்டு இருக்கு நம்ம சிந்தனை. ப்ரோ நான் இது நீங்க அது சொல்லிதான் அது ப்ரோ எனக்கு வந்தா ட்ரைலர் அது நாளைக்கு ப்ரோ வருதுன்னு என்னமோ தெரியும். இருந்துட்டு போகுது, டைம் பாஸ்க்கு அதானே எப்படியோ இருந்துட்டு போகுது. உங்க அது கரெக்ட், அது கரெக்ட். இல்ல இல்ல அது ரெண்டு ப்ரோ வித்தியாசம் இருக்குங்க. ஏதோ கோபிநாத் இங்க பாருங்க, கோபிநாத்கிட்ட நான் பேசுறது வேற, பிரசாந்த் கிட்ட பேசுறது வேற. சரியா? இவங்கிட்ட பேசுறேன். இந்த தம்பிலாம் ரொம்ப சின்ன பையன், ஒரு படிச்சு முடிச்சிருக்காரு, இதை பண்றாரு. ஓகே, இது இந்த ஏன் இந்த புள்ளிய அமரன் எப்படி இல்ல இருக்கும், ப்ரோ, நான் கோட்டை எப்படி ரொம்ப இருக்கும், நாள் இந்த கழிச்சு சிந்தனை வந்தேன் ப்ரோ எதுக்கு? ஸ்பேஸுக்கு. நீங்க சொல்லிதான் ஆமா, ட்ரைலர் நாளைக்கு அதை விட்டுட்டு வருதுன்றதே நம்ம எனக்கு தெரியும் ப்ரோ. அடுத்ததை பத்தி யோசிக்கணும்ல. அதை விட்டுட்டு இப்பயே யோசிச்சுட்டு இருந்தா நீங்க சொல்லிதான் ப்ரோ ட்ரைலர் நாளைக்கு வருதுன்னு எனக்கு தெரியும். ராயன் ட்ரைலர் நாளைக்கு வருதுன்னு தெரியும். அந்த அளவுக்கு சினிமா அப்டேட்ஸ்லாம் அந்த அளவுக்கு தெரியாது ப்ரோ எனக்கு. நான் இன்னைக்கு சரி வந்தேன், இருங்க, அடுத்த தூங்கல அப்படி வாரம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா கூட. நல்ல வேட்டையன் விஷயம் ரிலீஸ் தான், ஆகுது அது நல்ல தெரியுமா? விஷயம். ஸ்ரீதர் அடுத்த வாரம் வேட்டையன் ரிலீஸ் ஆகுது அது தெரியுமா? தெரியாது ப்ரோ எனக்கு. என்ன ப்ரோ நீ என்ன ரொம்ப நாள் ட்விட்டர்ல நீ கழிச்சு இருந்து வந்தேன் ப்ரோ போயா? நான் ஸ்பேஸுக்கு. நான் யூடியூப்ல கேட்பேன் ப்ரோ ரெகுலரா. இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் போயிட்டு இருக்கோம், அங்க இங்க வீடு கட்டுறது. அப்போ டிராவல் அப்ப கேட்பேன். கார்த்தி ப்ரோ, இது இப்போ சில பேருக்கு மைண்ட் செட் இப்படி இருக்குது ப்ரோ, ஒரு ஹீரோவை இப்படியே தான் பாத்துரணும் அப்படியே அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அது ஓகே, அது இருக்கலாம், அது அவங்களோட விருப்பம். இல்ல ஆனா ஸ்ரீதர் ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, அவரு என்டர்டைனர் சிவகார்த்திகேயன். சோ என்ன வேணா பண்ணலாம், காமெடியும் பண்ணலாம், ஆக்ஷன் படமும் பண்ணலாம் இல்லையா? சொல்லாதீங்க, படம் டாக்டர் கூட பார்த்துட்டு நல்லா சொல்லுங்க தான் இருந்துச்சு பரவாயில்ல. ப்ரோ. அவருக்கு புதுசா இருந்துச்சு, ஆனா நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு தோணுச்சா அப்ப டாக்டர் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு தோணுச்சா நல்லா இருக்குமா நானும் நல்லா இதே இல்லையான்னு? மாதிரிதான் நினைச்சேன் நானு. ஆனா ஆனா டாக்டர் நான் வந்துட்டு எனக்கு ரொம்ப அவர் கரெக்டா பிடிச்சது டைலர் டாக்டர்லாம். மேடா இல்லையா அந்த படம் அவருக்கு? அந்த படம் நல்லா இருந்துச்சு. நான் வந்து இப்படி இருக்குமோன்னு அசீம் தான் ப்ரோ டிரைவ் பண்ணல. நம்ம எதுவுமே டிரைவ் பண்ணாதானே தப்பு. பிரசாந்த் ப்ரோ இல்ல யாராச்சும் நீங்க என்ன சொன்னீங்கன்னா இவர் ரஜினி முருகன் மாதிரியே படம் பண்ணட்டும் நீங்க, அதுதான் அது இங்க செட் ஆச்சு, அவருக்கு நல்லா கார்த்திக்கும் இருக்கும். வந்து சரிங்களா? சரி போங்க, அடுத்த வாரம் அது வேட்டையன் ரிலீஸ் ஆகுது, அது என்ஜாய் பண்ணுங்க படம் பார்த்து. நிஜமா அடுத்த வாரம் வேட்டையன் ரிலீஸ் ஆகுதா? நிஜமா தான் ப்ரோ. பாரு தம்பி, நீ போய் தூங்கு தம்பி. ஒரு நீ இந்த ஸ்பேஸ்ல வந்து கெட்டு போயிடாத தம்பி. இல்ல எங்க அண்ணனை கூப்பிடுங்க, யாராவது எங்க அண்ணனை கூப்பிடுங்க. சரி கார்த்தி ப்ரோ, நீங்க அந்த படம் பாத்தீங்களா பார்த்திபன்? நான் பார்க்கல டீன்ஸ் அதை பார்க்கல. நாளைக்கு காடு வெட்டி பார்க்கணும் ப்ரோ, ரிமைண்டர் போட்டிருக்கேன் பிரைம்ல, வந்தோடனே பார்த்துருக்கா. ஏன் அது ஒரு சீனே பார்க்க முடியலங்க, ரொம்ப கொடூரமா இருந்துச்சுங்க ப்ரோ. இல்ல ஆக்சுவலி மோகன் ஒரு படம் இருக்குல்ல ஆரான்னு, அது கூட நிறைய பேர் சொன்னாங்க, கிரிட்டிசிசம் ரொம்ப பண்ணாங்க. ஆனா நான் பார்த்த முந்தா நேத்து ஆவரேஜா இருக்கு ப்ரோ, பரவாயில்ல, ரொம்ப கலாய்க்கிற அளவுக்கெல்லாம் இல்ல, ஆவரேஜா இருக்கு. மைக் மோகன் தான். ஆமா அவர் தான், சில்வர் ஜூப்ளி ஸ்டார் அவருக்கு பேர் அந்த படத்துல வச்சிருக்காங்க. ஃபுல்லா பாத்துட்டீங்களா? ஃபுல்லா பார்த்தேன் ப்ரோ, ஃபுல்லா கிளைமேக்ஸ் மட்டும் பார்த்தேன். எதுல பாத்தீங்க? பிரைம்ல. சூப்பர் ப்ரோ. மைக் மோகன்னா மௌனராகம் மோகனா ப்ரோ? யாரு இவன் தானே, ஸ்ரீதர் தம்பி உனக்கு அவன் வந்து எதுவுமே இல்ல, ஒரு நிமிஷம். அவன் வேணுனே சும்மா கலைக்கதை கேட்டு இருப்பாங்க. அவன் பாரு, சும்மா எல்லாமே கெட்டு போயிடும். விஜயகாந்த் மாதிரி தான், அப்புறம் தூக்கி அடிச்சிடும் பாத்துக்க, ஓரமா போயிடு. மைக் மோகன் யாரும் தெரியாது உனக்கு, அடுத்த வாரம் வேட்டைன்னு வரதும் தெரியாது உனக்கு, ஒரு இடமும் தெரியாது. அப்புறம் போய் சும்மா படுத்து தூங்குனா அதையும் கேட்க மாட்டேன். ஒரு நாள் தம்பி ஏதோ நம்மள பிராங்க் பண்ண சும்மா நீ வந்துட்டு இல்ல இவன் வந்து நம்மள பிராங்க் பண்றான். அவன் கரெக்ட் தம்பி பிராங்க் பண்ண பாக்குற அப்படி நான் கூட யோசிச்சேன், எப்படி இப்படி ஒரு தம்பி இருப்ப அப்படின்னு. ஏடா உனக்கு மௌனராகம் தெரியுது, ஆனா மைக் மோகன் தெரியாதா? அதுதான் எங்கெல்லாம் பார்த்தா எப்படா தெரியுது? எங்கெல்லாம் இட்டிஷ் பஸ் அந்த மாதிரி தெரியுதா உனக்கு பார்த்தா? படம் நடிக்கிறாரான்னு தெரியல, அதனால ஏதோ ஒரு படம் வந்திருக்குன்னு சொல்லி. உனக்கு தெரியாதுடா, எதுவுமே தெரியாதுடா. எதுவுமே தெரியாம என்ன ஒண்ணு பேசிட்டு இருப்பேன். அதனால லட்சுமி கிட்ட தனியா பேசிக்க ஏதா இருந்தாலும். தம்பி
பல தின்னு கொட்டை ஓட்ட ஆளுகிட்ட வந்து நீ பேசிக்கிட்டு இருக்க இல்ல தம்பி. கார்த்தி ப்ரோ, பிராங்க் பண்ண பாக்குற. இல்ல கார்த்தி ப்ரோ, ஐயப்பனாவது இல்ல பரவாயில்ல ப்ரோ, ப்ரோ, கொஞ்சம் நான் பாரபட்சம் மணிரத்னம் எல்லா பாப்பான். படம் பார்த்துருக்கேன் ப்ரோ. நான் அக்னி கார்த்தி ப்ரோ, நட்சத்திரம்ல இருந்து எல்லாமே பார்த்துருக்கேன் ப்ரோ. ஏரியா சிஸ்டர் கார்த்தி ப்ரோ, ஐயப்பனாவது பரவாயில்ல கொஞ்சம் பாரபட்சம் பாப்பான். நான் லட்சுமி அப்படி இல்ல பழகு ப்ரோ. நேற்று அந்த சம்பவம், இன்னைக்கு இந்த சம்பவம். வித்தியாசமா எதிர்பார்க்கறீங்க, கூட்டிட்டு வந்தா நீங்க இப்படி சொல்றீங்க. லட்சுமி பல சம்பவம் பண்ண பாக்குற அப்படி 28 வயசு ஆச்சுல்ல. அதுக்கு இருக்கு என்ன சம்பளம் என்னங்க நீங்க? இல்ல இன்னும் 1 வருஷத்துக்குள்ள சம்பவம் பண்ணிக்கிட்டா தானே அப்புறம் அடுத்து கல்யாணம் ஆயிரும். அப்படின்னு நீங்க அந்த டாபிக் சரி சரி சரி. இல்ல ஒருத்தர் கேட்டிருந்தாரு. சூர்யா இது ஜோதியா வந்து ஏதோ சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி. இல்ல அவங்க வந்து கோயில்கள் கட்டினதுக்கு இந்த மாதிரி பண்ணலான்னு கேட்டிருந்தாங்கன்னு சொன்னாங்க. பட் அந்த கருத்தை கூட நான் சரியா கேட்கல. இது வந்து 2 வகையை சொல்லலாம். மேபி அந்த அவங்க சொன்ன கருத்து திரிக்கப்பட்டிருக்கலாம். அவங்க என்ன சொன்னாங்களோ அதை வந்து மாத்தி சொல்லியிருக்கலாம். அப்போ வந்து அதாவது கோயிலுக்கு பதிலா பள்ளிக்கூடம் கட்டியிருக்கலான்னு. அது அவங்க சொன்னது உண்மையா இருந்தா, பட் இப்ப இந்த இடத்துல கேள்வி கேட்க வேண்டியதுதான். கேட்கலாம் தான். ஏன் இவ்வளோ ஒரு பெரிய கல்யாணம் பண்றதுக்கு அதுல கொஞ்சத்தை ஸ்கூல் கட்டிடலான்னு. பட் அதே சமயம் அவங்க இப்படிதான் சொன்னாங்களான்னு தெரியல. எனக்கு தெரியலப்பா அட்லீஸ்ட். இல்ல அவங்க சொன்னது இல்ல அவங்க சொன்னது என்னன்னா, ஜோதிகா சொன்னது வந்து தஞ்சாவூர்ல ஒரு படத்தை ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அந்த ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த தஞ்சாவூர்ல இருக்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஷூட்டிங் நடக்குது. அங்க போய் பார்த்துட்டு அவங்க ஷாக் ஆயிட்டாங்க. என்னன்னா, அவங்கலாம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பார்க்காதவங்க லைஃப்ல. அவங்களும் ரொம்ப லைஃபையே வாழ்ந்தவங்க இல்லையா? அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. இன்னும் இப்படி இருக்க ஹாஸ்பிட்டல்லாம் ஒரு கரெக்டாக ஃபெசிலிட்டி இல்லை, எதுவும் இல்லை, ரொம்ப இதாக இருக்கீங்க. அப்படியே அதுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்லயோ இல்லை பக்கத்துலயோ தான் அந்த கோயில், தஞ்சாவூர் பெரிய கோயில். அப்போ அதை பார்த்துட்டு பாருங்க, இவ்வளவு பெரிய உலகத்துல பெரிய ஒரு அதிசயமா பேசிட்டு இருக்க ஒரு கோவில் இருக்க இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல் இது என்னன்னா, பார்க்கும் போது எல்லாருக்குமே திடீர்னு வந்து லண்டன்ல இருந்து இப்போ லண்டன்லயே பிறந்த வளர்ந்துச்சு, திடீர்னு இந்தியா வந்து இறங்கிட்டானுங்கன்னா அவங்களுக்கு அப்படி தோணும் இல்ல. அந்த மாதிரி வந்து ஐஃபையே வாழ்ந்துட்டு திடீர்னு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைஞ்சிட்டு, எது இப்படிலாம் ஹாஸ்பிட்டல் இருக்கா? நானும் அப்போலோ தான் பார்த்துட்டு இருக்கேன். அப்போலோ எய்ம்ஸ் தானே இருக்கும். நம்ம இப்படி போய் பார்த்தோம்னா உங்களுக்கு அது அதிர்ச்சி. ஆனா நீங்க பண்ற தப்பு என்ன தெரியுமா? அது அங்க பேசாம ஏதோ ஒரு ஸ்டேஜ் கிடைச்சிருச்சுன்னா அந்த ஸ்டேஜ்ல அவார்டை வாங்கும்போது, இப்ப நான் பேசுறேன் பாரு சமுதாயத்துக்கு ஒரு கருத்து, சும்மா ஸ்டேஜ் ஏறிட்டோம் எதுவும் பேசாம வர முடியாதுல்ல, இங்க ஒரு உருட்டுவோம் அப்படின்னு சொல்லி அங்க உருட்டுறாங்க. பார்த்தீங்களா? உருட்டுற இடத்துல தான் மாட்டிக்கிறாங்க. ஆக்சுவலா அவங்க பேசினா நல்ல விஷயம் தான். ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்றது பேசுனது நல்ல பாயிண்ட் தான். ஆனா அது எங்க பேசுறீங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க அந்த இடத்துலயே நீங்க அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தப்பயே நீங்க கூப்பிட்டு இருந்தா 4 மீடியா வந்திருப்பாங்க. அந்த இடத்துல நீங்க பேசியிருந்தா அது உண்மையிலேயே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க பண்ற அந்த ஃபெசிலிட்டிக்கு நீங்க பண்ற ஒரு இதாக இருந்திருக்கும். அதை பேசாம அப்புறம் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல வந்து அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல சரி அவார்ட் ஃபங்க்ஷன்ல அவார்டு வாங்குறதுக்கு ஏறிட்டோம். அவார்டு வாங்கும்போது சும்மா வாங்கிட்டு எல்லாருக்கும் நன்றின்னு சொல்லிட்டு வர முடியல. அந்த இடத்துல அது பேசும்போது நான் வந்து ஏன் இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தது இல்லையா அதெல்லாம் அப்படின்ற மாதிரி வருது. அப்புறம் அது கம்பேரிசனும் இது வைக்கிறாங்கன்னா, கோயில் எவனோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி எவனோ ராஜராஜ சோழன் கட்டினது, அவரு அந்த ராஜா கட்டினது, இந்த ஹாஸ்பிட்டல் இப்ப கட்டியிருக்கிறது, ஹாஸ்பிட்டல் இப்ப கட்டினது, இப்போ வந்து கவர்மெண்ட் இருக்கு ஃபெசிலிட்டி கட்டினது இன்னும் கொஞ்சம் ஒரு 10 வருஷம் கழிச்சு இன்னும் அப்கிரேட் ஆகும், இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு ஆகும். ஸோ அந்த கம்பேரிசனையே அதையும் பண்ணியிருக்க கூடாது. அது தப்பு. இன்னொன்று பேசின இடமும் தப்பு. அது ரெண்டுமே. பட் பேசின பாயிண்ட் சரிதான். கரெக்ட் கார்த்தி. அவங்க வந்து அது ஹாஸ்பிட்டல் எல்லாருமே என்ன செலிபிரிட்டி பிரச்சனை எல்லாமே என்னன்னா, அவங்க வந்து சில விஷயங்களை எங்க பேசணுன்றத விட்டுட்டு இவங்களுக்கு அட்டென்ஷன் எங்க வருதோ அங்க வந்து பேசிடுறாங்க இல்லையா? அதுதான் பிரச்சனையாகுது. கரெக்ட் கார்த்தி. நீங்க சொன்ன மாதிரியே அவங்க பேசுன விஷயம் கரெக்ட், இடம் தப்பு தான். அதுல என்ன இன்னொன்னு சொல்ல போனா, இப்ப அவங்க அந்த தஞ்சை பெரிய கோயில ஆனா உண்மையை சொல்லணும்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு 25 லட்சம் டொனேஷன் கொடுத்துருக்காங்க அவங்க. அதுவும் உண்மைதான். இல்ல கார்த்தி, அதெல்லாம் ஓகே தான். அதுவும் பண்ணிருக்காங்க. சீரியஸா அதான் நான் 2 விதத்துல சொன்னேன். அதாவது 2 பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னேன். ஒன்னு அவங்க இப்படி பண்ணிருக்கலாம், இல்ல அவங்க இப்படி சொல்லிருக்கலான்றது. இப்ப நீங்க சொன்னதுல வச்சு நான் சொன்னது என்னன்னா, இப்போ இன்னைக்கு அந்த கோயிலை விட்டுட்டு நீங்க பொதுவா ஒரு ஊர்ல ஒரு கோயில் கட்டுறீங்க, அதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டலாம்னு சொன்னா கூட அது தப்பு தான்.
ஏன்னா ஒரு ஊர்ல கோயில் கட்டுறாங்கன்னா அதிகபட்சம் ஒரு 50 லட்சமோ அல்லது ஒரு 75 லட்சமோ 1 கோடி ஆகும். அது வந்து அந்த ஊர் மக்கள் பணம் திரட்டி பண்றாங்க. பட் அதை மெயின்டைன் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து மறுபடியும் செலவாகாது. இதே ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டினாங்கன்னா அதுக்கு வந்து 1 கோடியில ஹாஸ்பிட்டலே கட் பண்ணிட்டாங்க. ஐ மீன் ஹாஸ்பிட்டலே கட்டிட்டாங்கனாலும் அதை மெயின்டைன் பண்றதுக்கு டாக்டர் சம்பளம் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குல்ல, இதெல்லாம் பண்றதுக்கு இதாகும். இதெல்லாம் கவர்மெண்ட் தான் பண்ணி ஆகணும். ஸோ இவங்க சொன்ன இடம் தப்பு தான், பட் அவங்க சொன்ன விஷயம் கரெக்டு. மேபி அந்த கோயில்னு சொல்லாம இருந்து, ஐ மீன் எப்படி சொன்னாங்கன்னு எனக்கு இன்னமும் தெரில. அவங்க கோயில்னு சொல்லி சொன்னாங்களான்னு எனக்கு தெரில சீரியஸா. அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அது தப்பு தான். பட் இன்னைக்கு அம்பானி விஷயத்துல வந்து இப்படி பண்ணலன்னு கேட்கறது, அதான் இப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா இப்படி கேட்கறது அது ஒரு பொதுமக்களான எல்லாத்தோட கருத்தா இருக்கலாம். ஐ மீன் எல்லாத்தோடங்கிறத விட கேட்கறவனோட கருத்தா இருக்கலாம். ஸோ அது வந்து தப்பு இல்லை. ஹாய் கார்த்திக். ஹலோ சொல்லு சுகன்யா, சொல்லுங்க. ஞாபகம் இருக்கா? நான் துணிவு வாரிசு டைம்ல பேசினேன். ஞாபகம் இருக்கு சொல்லுங்க. குட் பேட் அக்லி நீங்க அப்டேட் துணிவுக்கு ஏதாவது? பேசுனீங்கல்ல, ஆமா துணிவுக்கு பேசுனீங்க கரெக்டா? ஆமா, நீங்களும் பவித்ராமா பயங்கரமா சண்டை போட்டு. ஆமா கரெக்ட். ஓட்டத்தனமா சண்டை போட்டு இருந்தீங்க. அவங்க விஜய்க்கும் நீங்க அஜித்துக்கும். உங்க தலை பத்தி நீங்க தலை ஞாபகம் இருக்கு. குட் பேட் அக்லி ஏதாவது அப்டேட் சொல்றீங்களா? அந்த இப்ப இன்னைக்கு கூட டிஎஸ்பி ஏதோ சாங் சூப்பரா டான்ஸ் ஆடி இருந்தாருன்னு சொன்னாங்க. உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா? ஏதாவது அப்டேட் ஷேர் பண்றீங்க? அது தெரியலையே. ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா பொங்கல் ரிலீஸ், அதுல டவுட்டே கிடையாது. விடாமரிச்சு கூட எப்ப ரிலீஸ்னு யாருக்கும் தெரியாது. ஆனா குட் பேட் அக்லி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஓகே. அந்த குட் பேட் அக்லி வரும்போது வேணும் நீங்க பேசுவாங்க. அப்ப நான் உங்க டீம்ல தான் இருப்பேன். அப்படியா? அப்ப வந்து விஜய் படம் வந்துச்சுனாலும் எங்க டீம்ல தான் இருப்பீங்களா? அப்ப விஜய் படம் வராது இல்ல. என்ன படம் இருக்கு? இதுதான் இப்ப கோட்டி இப்ப வந்துருது இல்ல. ஹெச்பி நோட் படம் வந்துச்சுன்னா அது ஷூட்டிங்கே வந்து அப்பதாங்க போகும், நவம்பர்ல தான் போகும். ஓகே. சோ அப்ப விஜய் படம் வரலனாதான் இங்க இதுல இருப்பீங்க. விஜய் படம் வந்து அப்படி கிடையாது. இந்த இதுல படத்துக்கு படம் இருக்குல்ல. இப்ப ஆதிக்கு நம்ம ஃப்ரெண்டு, அவருக்காக நம்ம அவருக்காக இறங்கி வேலை செய்ய வேண்டியதானே. என்ன இருக்கு? ஓகே கார்த்திக், தேங்க்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். நான் பங்கஜ் ஸ்ரீனிவாஸ் ஹைதராபாத்ல இருந்து பேசுறேன். நீங்களா? ஐயோ, நீங்களா? உங்க ஃப்ரெண்டு பிரசாந்த் இன்னைக்கு வரல இன்னும். நீங்கெல்லாம் கூட என் ஃப்ரெண்டு தானே? ஆமாமா. பின்ன என் ஃப்ரெண்டு பர்டிகுலரா பிரசாந்த் இருக்கு. நீங்கெல்லாம் கூட என் ஃப்ரெண்டு தான். அவர் பேர் கொஞ்சம் நன்னா ஞாபகம் இருக்கும் எனக்கு. என்னோட கொலீகு, என்னோட கிளாஸ்மேட்டு ரெண்டும் பிரசாந்த் தான். அவர் பேர் நல்லா ஞாபகம் இருக்கும். யாரோட நம்பரும் என்கிட்ட இல்ல. என்னைக்கு திருப்பியும் நீங்க ஸ்பேஸ் பண்றீங்க? பிரசாந்த் நம்பர் தான் பயோல வச்சிருப்பாரு. நீங்க பாக்கலையா? அது பயோல வச்சிருப்பாரு அவர் நம்பரை. தெரியல, யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. பிரசாந்துக்கு மட்டும் நேத்தி கிடைச்சிச்சு. அவருக்கு ஃபோன் பண்ண, அவர் தியேட்டர்ல இருக்கேன், சினிமா பார்த்துட்டு இருக்கேன், திருப்பியும் பண்றேங்கன்னாரு. பண்ணல. சரி பிஸியா இருக்காரு என்னமோ. நான் பண்ணேன். அவர் பயோல தான் எடுத்தேன். இப்ப படம் பார்த்துட்டு இருக்காரு அவரு? இப்ப இல்லப்பா, நேத்தி. ஓகே. ஸோ ஃபேமிலியோட வெளியில இருக்கேன், சினிமா பார்த்துட்டு இருக்கேன்னாரு. சரின்ட்டு சரி சினிமா பார்த்துட்டு இருக்கேன், அப்புறம் கூப்பிடுறேன்னாரு. சரின்ட்டு பேசாம இருந்தேன். வருவார், ஃபோன் செய்வாராக்கோன்னு பார்த்தேன். பிஸியோ என்னமோ, அதனால நானும் சும்மா இருந்துட்டேன். ஒன்றும் இல்லை, அவரை கேட்கறதுக்கு திருப்பியும் எப்போ ஸ்பேஸ் இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ திடீர்னு எதுக்கோ பார்த்தா இங்க இருக்கு. சரின்னு உடனே லாகின் ஆனேன். தெரியல இப்போ வராரு. நீ கூட வருவாருன்னு நினைக்கிறேன். எங்க இருக்காருன்னு தெரியலையே. ட்ரை பண்ணல. I can't afford to miss you all. சூப்பர் மேடம். இங்க வந்து பல விதமான டாபிக் வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அதெல்லாம் ஓகேவா இருக்கா? நீங்க ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு போல இருக்கு. நான் நிறைய மிஸ் பண்ணிட்டேன். அப்படிங்களா? கார்த்திக் வணக்கம். நலமா?
கார்த்திக் கேக்குதுங்களா? ப்ரோ இது வரைக்கும் நல்லதான் ப்ரோ. கேக்குதா கார்த்திக் வாய்ஸ்? நல்லதா ஓகே இருக்கேன், ஓகே சொல்லுங்க. ஓகே. இது பாத்தீங்களா, இந்தியன் 2 பாத்துட்டீங்களா? எப்படி இருக்கு ஏதாவது நியூஸ்? பார்த்து ஒரு 3 நாளா வந்து முழுசா எல்லாத்தையும் பேசி முடிச்சாச்சாங்க. தெரியல, அதான் நான் இப்பதான் வந்தேன். நமக்கு பரிச்சயமான இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். நான் இது இன்னொரு என்ன, ஆனா அவ்வளவு இதா நான் மேல வந்து பேசினது இல்லை உங்களுக்கு, ஆனா வேற இதுல தெரியும். உங்களையா? ஆமா. வேற எதுல தெரியுமா? யாரு? என்ன போட்டிருக்கீங்க? நம்ம 2 பேரும் நெருங்கின ஊரு. சங்கி நம்ம 2 crocodile. பேரும் நெருங்கின ஊர் தான். சங்கி Yes. crocodile. நெருங்கின ஊர்னா சேலம் எந்த மாவட்டம். ஊரு? ஆத்தூர். சேலம் ஆத்தூர் சேலத்துல ஆத்தூர் இங்க தாலுகா. தம்மம்பட்டி. நான் ஆத்தூர்ல இருந்து இந்த பக்கம் பெரம்பலூர் ரோடு. ஓகே ஓகே. சரி, இப்போ நான் வந்து இன்னைக்குதான் வந்திருக்கேன். அதான் என்ன எப்படி போட்டீங்க என்னன்னு தெரியல, அதான் சரி கேட்கலான்னு வந்தேன். இந்தியன் 2 அது மொக்க படங்க. அது இந்த படத்தை பத்தி எல்லாரும் பேசியாச்சு, ஆடியன்ஸுக்கும் தெரியும். நாங்க 2 பேரும் லேட் கம்மர்ஸ், அதனால நிறைய மிஸ் பண்ணிட்டோம். நீங்க படம் பார்த்துட்டீங்களா இல்லையா? ஏன் பார்க்க மாட்டோம்பா, நல்லா பார்ப்பேன் தமிழ் படம். நேத்தி வந்து இது பார்த்தேன், இந்தியன் 2 பாத்தீங்களா இல்லையா? விஜய் இந்தியன் 2 சினிமா பாத்தீங்களா பார்த்தேன், இல்லையா? சிவகாசி பார்த்தேன் நேத்தி. இல்ல கார்த்திக், சிவகாசிலாம் நான் ஸ்கூல் இல்ல படிக்கும் செலவு பண்ண விருப்பம் இல்ல. விஜய் இது அதை உட்காந்து இப்ப பாத்தீங்களா? இந்தியன் 2 பாத்தீங்களா இல்லையா நீங்க? எது? இந்தியன் 2 பார்க்கலப்பா, பார்க்கணும் இன்னும். அது முந்தா நேத்தி என்னமோ அது பார்த்தேன், பிடி சார். இல்ல என்ன பழைய படமா பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க? பிடி சார் எப்படி இருந்தது? ஓகே, என்னோட சப்ஜெக்ட் தான் அது. போக்சோ கேஸ், இது ரேப்பு அதெல்லாம் தான். நான் அந்த டாபிக் தானே, நான் நிறைய லேடி கேர்ள்ஸ்க்கெல்லாம் நான் ரெஸ்கியூ இதுக்கெல்லாம் போகிறேன். அதனால என்னோட டாபிக்னால கொஞ்சம் ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு படுத்தேன். இது மட்டும் அதை விடுங்க. சிவகாசி எப்படி இருந்துச்சு? சிவகாசி சிவகாசி சும்மா அதிருப்பா, அதிரு. என்ட்ரியே அதிரு. விஜய் சினிமா எல்லாமே நல்லா இருக்கும். விஜய் ஃபேனா நீங்க? விஜய் பிடிக்கும், தனுஷ் பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிச்சது என் பொண்ணுக்கு வந்து விஜய் ரொம்ப ஃபேனவோ, தனுஷ் ஃபேனு. நான் வந்து தனுஷ், உங்களுக்கு ஓட்டு எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல இருக்கா, அங்க இருக்கா, சிவகார்த்திகேயன் தெலுங்கானால இருக்கா? சிவகார்த்திகேயன். உங்களுக்கு ஓட்டு எங்க இருக்கு? ஓட்டு எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல இருக்கா, தெலுங்கானால இருக்கா? எங்கப்பா, என்ன தமிழ்நாட்டுல இருந்து திரட்டி விட்டுட்டாங்க. ஐயோ, அண்ணனுக்கு ஒரு ஓட்டு போயிடுச்சு. சரி விடுங்க. இல்ல எங்க அப்பா இங்க கூட்டிட்டு வந்து இங்க செட்டில் பண்ணிட்டாரு. தமிழ்நாட்டுக்கு பக்கம் போக முடியாம ஆயிடுச்சு. அதுக்குதான் யாராவது மதுரைக்காரங்க இருக்கீங்களா இதுலன்னு கேட்டேன், கேட்கலாம்னு இருக்கேன். யாராவது மதுரைக்காரங்க இருக்கீங்களா இப்போ மதுரையில வசிக்கிறவங்க நம்ம குரூப்ல? யாரு இல்ல. கார்த்திக், இப்போ எனக்கு தெரியல, ரீசெண்டா ரஜினி படம் ஏதாவது ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கா? அது என்னங்க பேரு? சங்கி குரோக்கடைல்னா என்னது? எனக்கு புரியல. இருக்கு சங்கி ஓகே, crocodile முதலை குரோக்கடைல் ஓகே, முதலை. அது என்னது? அதான் இது சங்கி அதாவது குரோக்கடைல்னா நம்ம என்ன? இந்த திமுக கவர்மெண்ட் ஆரம்பத்துல 3 கோடி கூத்துல போட்டாங்கல்ல. ஆமா, அப்ப இது கருணாநிதி இல்ல, அவர் கலைஞர் இருக்கும்போது அதுதான் கட்டெரும்பு. ஓகே, அது அந்த ஞாபகமா வச்சிருக்கீங்களா? கட்டெரும்பு, கரையான், முதலை. கட்டெரும்பு தெரியும், கட்டெரும்பு தெரியும்ல? ஆமா, கட்டையெரும்பு பாத்திருக்கேன். பழக்கம் தெரியாது, நான் பாத்திருக்கேன். இப்ப கூட அவர் வீட்டுல யாரோ அண்ணா பையன் போட்டுருக்காங்க, பார்த்தேன். கட்டெரும்பு, கரையான் எல்லாம் ஒரு அவங்க ஃப்ரெண்டே தான். நான் மட்டும் இந்த பக்கம் இருந்து வந்துட்டேன். அவங்க 2 பேரும் மதுரை. எல்லாம் இது சிம்பாலிக்கா வச்சிருக்கீங்க. அவங்க 2 பேரும் மதுரை, நம்ம இந்த பக்கம் சேலம் மாவட்டம்.
ஆக்சுவலா ரஜினி அடுத்த தெரிஞ்சிருப்பாங்க. மூவி என்ன ரிலீஸ் ஆகிறதுக்கு இருக்கு? அடுத்து வேட்டையனுங்க. அதானா, சரி சரி. இந்த இந்தியன் 2 மூவி திருப்பியும் கமலஹாசன் தானா? ஆமாங்க, அவருதான். என்னமா இன்னைக்கு பாக்குறேன். கமலஹாசனா? இல்ல இன்னைக்கு பாரதி இடுன்னு வந்தது இன்னைக்கு ஒரு ரஜினிகாந்த பேட்டி எடுத்தாங்க. பேட்டி எடுக்கும்போது தமிழ்நாட்டோட சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு ஒரு மூச்சு கூட விடலையே, வாயே துறக்காம வெளியில ஓடிட்டாரு. சரி, அதான் ஏதோ படம் ஏதோ ரிலீஸ் ஆகுதான்னு கேட்கலான்னு கேட்டேன். வேற ஒன்றும் ஏங்க எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்க மேல உண்மத்திலே இருக்கீங்க. சொன்னா அவனுக்கு திட்டுவானுங்க, சொன்னா நீங்க திட்டுவீங்க. எதுக்கு அவரை போய் ஏன் நோட்டுறீங்க எப்ப பார்த்தாலும்? அவரு தான் ஆரம்பிச்சு வச்சாரு எல்லாத்தையும். இல்லங்க கேட்டதாரு கார்த்திக் ஹிந்தில சொல்லுவாங்க, கல்யாணம்னா என்னன்னு ஒருத்தன் கேட்டானா அதுக்கு ஒருத்தன் விலகன சொன்னாராம், கல்யாணம் என்னன்னா ஒரு லட்டு, சாப்பிட்டாலும் கஷ்டம் சாப்பிடாட்டாலும் கஷ்டம்னாராம். அந்த மாதிரிதான் ஆயிப்போச்சு. அந்த மாதிரி இப்ப நீங்க சொன்ன ஆன்சர் அது சொன்னா அவன் சொல்ல. ஆமா ஆமா உண்மைதானே. இப்ப அரசியல் பத்தி பேசிட்டாங்க அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க அரசியல் பத்தி பேசிட்டீங்கனால இந்த முதல்வன் படத்துல வரும் பாத்தீங்கன்னா, அரசியல் தீட்டு தொட்டா விடாத அப்படின்னு. அதுக்கப்புறம் நீங்க பேசினாலும் திட்டுவானுங்க. இப்ப சூர்யா மாட்டிட்டு உட்காந்துருக்காருல, முன்னாடிலாம் அறிக்கையா கொடுத்து இப்ப வந்து அவர் பேசலாம்னா இப்ப வாயத்துற அப்படின்னு திரும்ப பேசிட்டாலும் ஏன் இது பேசுற, அதுக்கு இன்னொரு பாயிண்ட் இருக்குல்ல அப்படின்னு. எல்லாத்துக்கும் எதிர்கருத்துன்னு ஒண்ணு இருக்கு, அந்த கருத்தை வச்சு அடிக்கிறது. இல்லையா பேசாம இருந்தாலும் சும்மா இருந்தாலும் ஏன் சும்மா இருக்கு அப்படின்னு அடிக்கிறது. இது ரொம்ப கஷ்டம். உண்மையிலே அஜித்தோட ஸ்டாண்டு ரொம்ப கிளியரான ஸ்டாண்டு, நல்ல ஸ்டாண்டு. அதனால எதுக்குள்ளேயும் வரதில்ல. இங்க அவரு மட்டும் தனியா ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்துல இருக்காரு. ஆனா அவரையுமே ஒம்பளுப்பாங்க, எதுக்குமே நீ பேச மாட்டீங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேல அதை விட்டுருவாங்க, அவர் எதுக்குமே வர மாட்டாருங்க அப்படின்னு. இப்ப விஜய்க்குமே அதானுங்க, விஜய்க்குமே வந்துட்டு அரசியல் ஆரம்பிச்சிட்டாருல. இப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணு கேக்குறாங்க, நீ பேசு. இப்ப கரண்ட் பில் ஏத்துட்டாங்க, விஜய் நாளைக்கு வரைக்கும் ஒண்ணுமா இல்லையா? இன்னும் இல்ல, விட்டுதானே ஆகணும். அப்ப அதை விடல அப்படின்னா நீ மக்களை பத்தி நம்ம எதுவுமே பேசக்கூடாதுல்ல. விஜயோட பாட்டு பேர் என்ன? இல்ல வாய்க்கு அவள் வேணும்ல கார்த்திக், ஏதாவது போட்டு நின்றுகிட்டே இருக்கிறதுக்கு. இல்லைங்க, அரசியல்னு வந்துட்டு அதுதானங்க. நாளைக்கு எல்லாம் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சொல்லியிருக்காங்களா, நாளைக்கு எல்லா கட்சி தலைவர்களும் அறிக்கை விட்டுருவாங்க, கரண்ட் பில் ஏத்திட்டாங்க, மக்கள் நசுக்கிட்டாங்க, இதெல்லாம் மக்களுக்கு வந்து பெரிய பலுவா இருக்கும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப விஜய் வந்து இது பேசணுமா பேசக்கூடாதுன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியிருக்கும். பேசினாலும் ஒண்ணு பேசினாலும் ஒண்ணு. இந்த பிரச்சனையே என்னன்னா அரசியல்னு வந்துட்டு எல்லா பக்கமும் அரசியல் செய்யாம அவியலா செய்யும். எதிர்கட்சி சேர்ந்து வைக்கீங்க, அரசியலே வேலையா இருக்கவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அரசியல் இல்லாம நான் சொல்றது வெளில இருந்து வரவங்க சொல்றேன். கல நிலவரம் பாலிட்டிஷியனுக்கு இந்த பிரச்சனை இல்லைங்க. கல நிலவரம் அப்படித்தானே கார்த்திக் இருக்குது. அது எதுவும் பேசினா தானே அரசியல் ஸ்டாண்ட் பண்ணி நிக்க முடியும், இல்ல லைம் லைட்லயும் நிக்க முடியும். அதாங்க, ஒரு விஷயத்துக்கு பேசிட்டா எல்லா விஷயத்துக்கும் பேசணும்னு எதிர்பார்ப்பாங்க. என்ன அது எல்லாத்துக்கும் பேசிட்டா கூட என்ன பேசிருக்குன்னு சொல்லி அதுல ஒரு ஸ்டாண்டு, அதுல ஒரு வார்த்தை டீகோட் பண்ணிட்டோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்கு பிடிச்சிக்கிட்டோ அதுக்கு ஒரு சண்டைக்கு வருவாங்க. இது என்னன்னா ரப்பர் பேண்ட் மாதிரி அந்த டாபிக் இழுக்க வேண்டியது பண்ண முடியாது. ஆமா, இது ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுக்குள்ள இறங்கிட்டா எப்பயுமே வந்து மண்டையடி தான் சொல்ல போனா. சரி, ஊருக்கு எதுவும் வந்தீங்களா? இன்னும் இல்ல ப்ரோ. எப்ப வர மாதிரி இருக்கீங்க? வர மாதிரி லேட்டஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ் சினிமா. அவ்வளவுதான் சொல்றேன். இந்தியன் ஒண்ணு, இன்னும் என்ன அடுத்த வாரம் தனுஷ் படம் ஒண்ணு வருது, ராயன். நீங்க எப்படி பார்க்க போறது இல்ல, நீங்க வந்து 6 மாசம் கழிச்சு தானே பாப்பீங்க. அப்புறம் என்ன? ஹலோ, யார் சொன்னது? இப்ப சொல்லிட்டீங்கல்ல 6 மாசத்துக்கு முன்னாடி வந்த படம். ஹலோ, யார் சொன்னது? 6 மாசத்துக்கு முன்னாடி ஐலாண்ட் ஒரு படம் வந்து பாத்துட்டீங்களா? அது அதெல்லாம் கிடையாது. இப்ப நீங்க பேர் சொல்லிட்டீங்கல்ல, ஐலாண்ட் பாத்துட்டீங்களா இல்லையா? அதான் பாப்பேன் அமேசான் பிரைம்ல. ஐலாண்ட் பாத்துட்டீங்களா இல்லையா? பாக்கலப்பா, எனக்கு தமிழ் கைடன்ஸ். 6 மாசத்துக்கு முன்னாடி படமும் பாக்கல இல்ல? அப்புறம் என்ன? இல்லப்பா, இல்லம்மா, நீங்க 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து படமே பாக்கலையே.
பார்க்கல. ஏன்னாக்கா எனக்கு பேர் சொல்றவங்க யாரும் இல்ல. முதல்ல என்னோட கிளாஸ்மேட் இருந்தாங்க சென்னையில. அவன் இப்ப யுஎஸ்ல போய் உட்காந்துருக்கான். அதனால அவன் சொல்லிட்டு இருப்பான், ஏய் இந்த சினிமா ரிலீஸ் ஆகுதுடி பாருடின்னுவான். அப்படி தமிழ் சினிமா எல்லாம் பார்க்கல. பிரசாந்தன் இல்ல நீங்க என்ன வாரம் எங்க பிரசாந்தன் நம்பர் எடுத்துக்கோங்க. அவர் போன் பண்ணி அவர் எல்லா படத்தையும் சொல்லிடுவாரு. வாரம் படம் பாக்குறாரு அவரு. யாரு எல்லா படத்தையும் பாத்துறாரு. யாரு? இட் இஸ் பிரசாந்த். யாருன்னு கேட்டீங்க? யாரு கைடு? கார்த்திகா? ஆமா, அவர் பெரிய ரிவ்யூவர்ல, தமிழ்நாட்டுக்குள்ள ஃபேமஸான ரிவ்யூவர்ல. கார்த்திக் வியூவரா? அவரோட அதுவே கான்ட்ரிபியூஷன் தெரியாம தான் நீங்க பேசிட்டு இருந்தீங்களே. அதுவே தெரியாம தான் பேசிட்டு இருந்தீங்களா அன்னைக்கு அவர்கிட்ட? தெரிஞ்சுப்பா. ஆனா சினிமா எல்லாம் பாப்பாரு அவ்வளோன்னு எனக்கு தெரியாது. அன்னைக்கு நான் தானே பேசிட்டு இருந்தேன். நீங்க எல்லாம் எங்க பேசுனீங்க? பேச விட்டேனா நானு? முதல்ல நான் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் பேசினேன். ஏன்னா நான் திடீர்னு வந்துட்டு நான் பேசினேன்னா யாராப்பா? இல்ல குறுக்க இல்ல அப்படி நீங்க பேசிட்டு இருந்தீங்க. பட் அப்பயுமே குறுக்க ஒருத்தர் பேசிட்டு இருந்தாருல, அவர் தான் எங்க அண்ணன் இட் இஸ் பிரசாந்த். அவர் தான் தமிழ் சினிமாவோட ஃபேமஸ் ரிவ்யூவர். அவர் எல்லா படத்தையும் பார்த்துருவாரு. தமிழ் சினிமால என்ன படம் எப்படி இருக்குன்றதே அவர் சொல்றதுதான். இங்க நீங்க ஒரு நம்பர் எடுத்து நீங்க கால் பண்ணீங்களே, நம்பர் எடுத்து கால் பண்ணீங்கன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, ரொம்ப சாதாரணமா மாட்டீங்க. அதெல்லாம் கிடையாது. அவர் வந்து ஒரு பிக்கஸ்ட் செலிபிரிட்டி. நீங்க வாரம் அவருக்கு போன் அடிச்சு என்ன படம் பார்க்கணும் தம்பி எல்லாம் வாழ்க்கையே வெறுத்து போயிடுவாரு. இந்த பொம்பளை என்னப்பா ஹைதராபாத்ல இருந்து என்ன சாவடிக்குதுன்னு என் பின்னால. இல்லம்மா அப்படிலாம் கிடையாது. அவர் அப்படிலாம் கிடையாது. அவர் ரொம்ப ரொம்ப எல்லாம் பொலைட்டா எல்லாருக்கும் யார் என்ன பேசினாலும் அது பதில் சொல்லக்கூடிய ஒரு ஆள். இப்ப கூட போன் அடிங்க, ஃப்ரீயா இருந்தா நிற்பாரு. என்ன படம் பாக்குறீங்க சொல்லுவாரு. நீங்க ஹைதராபாத்ல தானே இருக்கீங்க? வால்டர் வீரையா பாத்துட்டீங்க? ஆமா. என்னப்பா? வால்டர் வீரையா பாத்தா? அது என்ன கேள்வி கேட்கல, ஆமான்னு சொல்லிட்டீங்க. இல்ல ஹைதராபாத்ல தானே இருக்கீங்கன்னா ஆமான்னு. வால்டர் வீரையா பார்த்தாச்சு. இது கூட நீங்க தெலுங்கு ஹிந்தி சினிமா கேளுங்க, நான் சொல்றேன். ஹிந்தி இங்கிலீஷ் தெலுங்கு நான் சொல்றேன். மலையாளம் கூட சொல்றேன். இப்போ மம்மூட்டி இது ஒரு சினிமா வரப்போறது. என்ன படம்? ஒரு பர்மான்னு ஒரு சினிமா வரப்போறது. சுத்தியால அடிக்குவான் பாரு ஒண்ணு டமால்னு தலை பொழந்து போயிடும். வைலண்ட் மூவியா தான் இருக்கு பாக்குறதுக்கு. நான் ட்ரெய்லர் பார்த்தேன் நேத்தி. ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்கு அந்த மூவி. இன்னொன்னு ஒருத்தன் பாகிஸ்தான் பார்டருக்கு போவான், ஏதோ பேரு சொன்னானே, அந்த மூவி கூட நல்லா இருக்கும் போல இருக்கு. தெரியாம போய் பாகிஸ்தான் எல்ஓசி பார்டருக்கு போயிடுவான். அவன் தமிழ்காரன் தான். அவன் போய் எல்ஓசி பார்டருக்கு போயிடுவான். அவன் போயிட்டா பாகிஸ்தான்காரன் தெலுங்கானால இருக்கீங்களா? தெலுங்கானால இருக்கு. ஆமா. பட் என்னோட மனசு, என்னோட என்ன சொல்லுவாங்க, என்னோட ஆத்மா எல்லாம் தமிழ்நாட்டுல இருக்கு. ஐயோ வர முடியாம தவிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. இல்ல ஆக்சுவலா உங்க போட்டோல இருக்க ஒரு தெலுங்கானா பிஜேபி லீடர் தானே, கிஷன் ரெட்டியா? அவர் பேரு யாரு? அவரு கிஷன் ரெட்டி. ஆமா. எப்படி அடுத்த எலெக்ஷன்ல பிடிச்சிருவீங்களா தெலுங்கானாவை? நாங்களா? என்னமோ இவங்க ஸ்பேட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க தெலுங்கானா. இந்த வாட்டி 8 பேர் வந்துட்டாங்கல்ல. போன வாட்டி 3ல இருந்து 8 வந்தாங்க. பிஆர்எஸ் அவர் எப்படி இருக்காரு? சந்திரசேகர் ராவ். யாருப்பா? சந்திரசேகர் ராவ் பிஆர்எஸ். அவரா? பாவம், அவர் ஃபார்மர் ஹவுஸ்ல படுத்துட்டு கிடக்காரு. உடம்பு முடியாம தான் இருக்காரு. இன்னும் பண்ண முடியல. அவருக்கு ஆல்ரெடி கிட்னி ப்ராப்ளம் இருக்கு. அவருக்கு அடுத்து அந்த கட்சியில யார் இருக்காங்க? அவர் பசங்க யாரா இருக்காங்களா? புள்ளதான் பெஸ்ட். அவங்க ஜெயில இருக்காங்க. கவிதா தானே? கவிதா இல்லப்பா, கவிதா இல்ல. அவர் புள்ள இருக்காரு, கேடி ராமராவ், கேடிஆர். அவன் புள்ளைய வரவிடல. புள்ளைய சீஃப் மினிஸ்டரா பண்ணியிருந்தாரு. இந்த வாட்டி ஜெயிச்சிருப்பாரு. ஏன்னா அந்த பையன் ரொம்ப நல்ல நாலேஜ் பையன், நிறைய படிச்சிருக்காரு. பிளஸ் இன்னொன்னு என்னன்னா, நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ் தெரியும் அவருக்கு. ஆனா பிள்ளைய வர விடல. பட் ஆனா அதுதானே விமர்சனமா சொன்னாங்க. வாரிசு அரசியல் பண்றாரு, அது பண்றாரு, இதை பண்றாரு. அவர் மேல விமர்சனம் சொன்னதே அதுதானே. ஆமா.
பிஜேபிக்கு இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பயங்கரமான growth இருக்கு. ரெண்டாவது கட்சியா வந்துட்டாங்க, மூணாவது தள்ளிட்டாங்க. அது அப்படியே சஸ்டைன் ஆகுமா அசம்பிளியில? ஆகும் ஆகும். இந்த வாட்டி கீழே விழுந்து மேலே விழுந்து வந்துருவாங்கங்க. எப்படியா இருந்தாலும் வந்துருவாங்க பிஜேபி. ஏன்னாக்கா ஒரு எல்லாருக்கும் ஒரு மைண்ட் செட்டுன்றது டியூன் ஆயிடுது. இந்த கட்சி பண்ணறது, இந்த கட்சி பண்ணறது இல்லை. நம்ம வந்து ஜனங்க வந்து பைத்தியம்னு நினைச்சுக்கிறோம், பணம் கொடுத்தா போட்டுருவோன்ட்டு. ஆனா ஜனங்க தான் இப்ப ஸ்மார்டஸ்ட். பீப்புள் ஆர் வெரி ஸ்மார்ட் தேன் பொலிட்டீஷியன்ஸ் நவடேஸ். எவன் காதுல பூ வைக்கிறான், எவன் வெறும தேர்தலுக்கோசரம் சொல்றான், எவன் நிஜமாவே சீட்டுல உட்காந்து அவுட் பண்ணுவான் அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒண்ணு மனுஷங்க நடுவுல வந்தாச்சு. இப்ப தமிழ்நாட்டிலே பாத்துக்கங்க, பிஜேபி பத்தி யாருக்குமே தெரியாது ஜாஸ்தி, என்ன பண்ணுறது இல்லைன்னு. ஆனா இந்த அண்ணாமலை வந்து நிறைய பேருக்கு தெரிய வச்சுட்டாரு இந்த ஸ்கீம் இருக்கு. இந்த தமிழ்நாட்டுல அதை பத்தி பேசணும், அப்ப 2026 பேசிக்குவோம். ஆனா கூட பிஜேபி வர முடியல பாத்தீங்களா தமிழ்நாட்டுல? ஏன் சொல்லுங்க? என்னக்கா இந்திக்காரங்களுக்கும் சவுத்துக்கும் நார்த்துக்கும் சரிப்படாதுங்க. நம்ம கலாச்சாரம் வேற, அவங்க கலாச்சாரம் வேற. நம்மெல்லாம் ரொம்ப ஆனஸ்டா இருப்போங்க. நம்ம தமிழ்காரங்க தலைக்குள்ளேயும் மூளை, தள்ள வெளியிலயும் மூளை இருக்கு. நம்மளுக்கு நேர்மையா இருப்போம், கஷ்டப்படுவோம், கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வருவோமே தவிர இது பண்ண மாட்டோம். அதே அந்த இடத்துல நார்த்ல அந்த விஷயத்துல கேட்டீங்கன்னா ரொம்ப அரகன்ஸ் ஜாஸ்தி. ஹலோ, அவங்களுக்கு கேரளாக்காரங்க கூட மദ്രാസിன்னுடுவாங்க, தமிழ்காரங்களை கூட கேரளாக்காரங்கன்றாங்க. அவங்களுக்கு மெட்ராஸுக்கும் சென்னைக்கும் கேரளாக்கும் டிஃபரன்ஸ் தெரியாதுங்க. ஃபார் தெம் ஆல் சவுத் இண்டியன்ஸ் ஆர் கேரளா. நான் சொல்லி சொல்லி ஃபெட்டப் ஆயிட்டேன். हम लोग केरला वाले नहीं है, हम लोग चेन्नई के சொல்லி. மேடம் இது வந்து இப்படியே மாத்தி சொல்றாங்க மேடம். எப்படின்னா ஆல் மദ്രാസീസ് ஆர் கர்நாடகா, ஆல் மദ്രാസീസ് ஆர் ஆந்திரா ஆர் தெலுங்கு பீப்புள், இல்ல ஆல் மദ്രാസീസ് ஆர் கேரளைட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா ஆமா, கரெக்ட், 200% கரெக்ட். இல்ல அவங்க காமனா இல்ல நார்மலா காமன்ல இது நார்த்ல சொல்றது என்னன்னா மദ്രാസി அப்படின்றது. மദ്രാസിன்றது யாரு? சென்னை பீப்புள். அது வந்து இப்ப கேரளாக்காரனா இருக்கட்டும், இல்ல கர்நாடகாக்காரனா இருக்கட்டும், ஆந்திராக்காரன் யாரா இருந்தாலும் அவங்கள அப்படிதான் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க வைக்கிறாங்க. பட் நீங்க அப்படியே ஆப்போசிட்டா வைக்கிறீங்களே. என்ன ஆப்போசிட்? அதாவது ஆல் மദ്രാസീസ് ஆர் கேரளைட்ஸ் அப்படின்ற மாதிரி. இல்லப்பா, ஏன் என்னையே கேட்டாங்களே, என் பையனுக்கு கல்யாணம் பண்ணோன்னா எங்க சம்பந்தி அம்மா சொன்னாங்க, நீங்க கேரளாக்காரங்கன்னு சொன்னாங்கோ, நீங்க சென்னைன்னு அப்புறம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு நான் சொன்னேன். சென்னைக்காரங்க எப்படி கேரளா ஆக முடியும்னு கேட்டேன் நான். இல்ல சென்னைனா எப்படி? சென்னை தான். சென்னைனா அவங்களுக்கு ஒரு எப்படி வேல்யூ இருக்கா? இல்ல கேரளா அவங்க பிரகாரம் சென்னைக்காரங்க எல்லாம் ரொம்ப மூலக்காரங்க, ஹைலி குவாலிஃபைடு. இதெல்லாம் உங்களுக்கு தேவை? அவங்க பிரைஸ் பண்ணது. சொல்லுங்கப்பா. சொல்லுங்க கார்த்தி, ஒரு சின்ன விஷயத்துக்கு கீழே இருக்கவனுங்க இவ்வளவு அஃபண்ட் ஆகுறானுங்க. எதுக்குங்க? ஒரு சின்ன விஷயம், நம்ம ரஜினியை பத்தி பேசுனதுக்கு, ரஜினி வந்து என்ன படம் வருது அதுக்காக அப்படின்னு சொன்னதுமே அவன் அஃபண்ட் ஆகுறான். ஹோஸ்ட் லைன் கனெக்ஷன்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, ஹோஸ்ட் ப்ராப்ளம், லைன் ப்ராப்ளம் இருக்கு, இது கனெக்ஷன் இஷ்யூ வருது. ரஜினி பத்தி எதுக்கு புரியல. நாம இப்ப ரஜினி பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, ரஜினி வந்து இப்ப பேசினாரு என்ன படம் வருதுன்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம்ல, இந்த சாதாரணமா சின்ன விஷயத்த பேசுனதுக்கு அவன் மெசேஜ போட்டு என்னமோ நாம என்னமோ ரஜினிய ரொம்ப கழுவி ரஜினி ஏன் அதுக்கு கருத்து சொல்ல அப்படின்னு கேட்டதா? அவர் எப்பயுமே போறாரு, அவர் அரசியலை பத்தி பேசுறதே இல்லை. அப்புறம் அவரையும் அதுக்கு வந்து பர்சனலா ஏகப்பட்டது ஊத்துறானுங்க. ஏங்க இப்ப அவர் ஏங்க நோண்டணும்? அரசியலுக்கு வர போறவங்க நோண்டணும் இல்ல, அதான் சொல்றா, நாம சாதாரணமா பேசிட்டு இருந்ததுக்கு அவருதான் வரலன்னு சொல்லி கிவ் அப் கொடுத்துட்டு போயிட்டார்ல. அவருதான் ஒரு கடிதம் போட்டு போயிட்டார்ல, நான் வரல என்ன மன்னிச்சிருங்க அப்புறம் போயிட்டு. அப்புறம் சும்மா அவரே நோண்டிட்டு இருக்க கூடாது. இப்ப வரேன்னு சொல்லியிருக்காங்களே, அவங்கதான் கருத்து சொல்லணும். அவங்ககிட்ட கருத்து கேட்க முடியும். நம்ம சும்மா அவரையே பிடிச்சிட்டு நீ சொல்லுன்னா அவரையே சொல்லணும்.
இப்ப அரசியலுக்கு வர போறவங்க அடுத்த வருஷம் நிக்க போறாங்க தான் சொல்லணும். அதுக்கு ஏன் ஒருத்தங்க அவர் திட்டுது அவரு சினிமாக்காரர், கடிக்கடி பக்கா கடிக்காருங்க. சினிமாக்காரரு. அவர் எதுக்குங்க அரசியலை பத்தி பேசணும்? கட் ஆயிடுச்சு, கட் பண்ணிட்டான். ப்ரோ இல்ல ப்ரோ, இங்க சரியான ரெயின் ப்ரோ. சரி விடு, வேற யார் இருக்கீங்க ஸ்பீக்கர்ல? ஹாய் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. எப்படி கார்த்திக் ப்ரோ? நல்லா இருக்கேன் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. கார்த்திக் ப்ரோ, கோட்டுக்கு அப்புறம் தமிழக வெற்றி கழகம் மாநாடு பிளான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சாதாரண ஒரு ஆடியோ லான்ச்சுக்கே ரூலிங் பார்ட்டியோட நிறைய எதிர்ப்பு இருக்கும் விஜய்னு வந்துட்டா. ஸோ மாநாட்டுக்கு இன்னும் எப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுக்கான ப்ராப்பரான செக்யூரிட்டி, பெர்மிஷன் இஷ்யூ? அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. இப்போ அதிமுக மாநாடு நடந்துச்சு, என்ன எதிர்ப்பு தெரிவிச்சாங்க? அதெல்லாம் கிடையாது. நீங்க யாரும் உள்ள போய் கோமாளித்தனம் பண்ணி மாட்டிக்காம இருந்தா சரி. ஏதாவது கண்டிப்பா அது நிறைய நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப வர அந்த சட்ட ஒழுங்கு இஷ்யூ எல்லாம் ஏகப்பட்டது போயிட்டு இருக்கு கரண்டா. அதெல்லாம் ஒன்றும் போகலைங்க எனக்கு தெரிஞ்சு. நீங்களாம் சும்மா சொல்லிட்டு இருக்கீங்க சோசியல் மீடியால, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ராபின்சன் தெரிகிறான் பாருங்க. யோ கொத்தடிமை ராபின்சன். உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு, இதெல்லாம் ஒரு பிரச்சனை நீங்க எல்லாம் பேசுறீங்க பாத்தீங்களா? ப்ரோ ப்ரோ கார்த்தி ப்ரோ, இல்ல இப்ப இந்த ஆம்ஸ்ட்ராங், இது ஒரு அரசியல் கேள்வி தான். ஆம்ஸ்ட்ராங் வந்துட்டு கொலை செய்யப்பட்டார்ல, இது வந்து விஜய்க்கான ஒரு வார்னிங் தான் அப்படின்னு சொல்லி சில ஒரு ரூமர் சொல்றாங்களே. இப்படிலாம் பேசுறீங்க, சம்பந்தம் இல்லாம ஒரு டாபிக் எடுக்கிறீங்க பாத்தீங்களா? ஏன் நீங்க சம்பந்தம் ஏங்க அப்படி பேசுறீங்க? சம்பந்தம் இல்லாம கார்த்தி, அவரு வந்து பர்சனல் பிரச்சனை. அது வந்து பர்சனல் வெஞ்சன்ஸ்ல நடந்த ஒரு கொலை, அப்படிதான். அதுதான், அதுக்கு இதுக்கு என்ன இருக்கு? அதனால அது எங்க விஜய் இழுக்கிறீங்க? இல்ல ராபின்சன், நீங்க எல்லாம் திமுக காரங்க அப்படிதான் பேசுவீங்க. நீங்க நாங்க சேஃபா இருக்கணும். இல்ல நீங்க விஜய் இதா பேசுறீங்களா இல்ல விஜய் இது பண்ணி பேசுறீங்களா எனக்கு ஒன்றும் புரியல. ஏங்க சம்பந்தம் இல்லாம ஆம்ஸ்டாங்கும் விஜய்க்கு எதுக்கு சம்பந்தம்? எங்க போனான்னு இப்ப வந்து பிஸியால தாங்க போயிட்டு இருக்காரு எல்லா இதுக்குமே. இன்னைக்கு அவரு போறாருங்க, பட் நாளைக்கு ஒரு பிரைம் டைம் அரசியல் வரப்ப இவரு தாங்க எல்லாம் முன்னாடி நிப்பாரு. ஒரு காமராஜ் சிலைய சொல்றதே சொல்றீங்க. கௌரவமா ஒரு காமராஜ் சிலைய வந்து ட்ரம்ப சுட்ட மாதிரி இந்த மாதிரி நடந்துருமா அப்படின்னு கேட்டா கூட ஒரு லாஜிக் இருக்கு. அந்த மாதிரியா சொல்லலாம், ஓகே. நீங்க எனக்கு சம்மந்தம் இல்லாம கேக்குறீங்க. சோசியல் மீடியால என்ன ஓடிட்டு இருக்கு நேத்துல இந்த ட்ரம்ப் மேட்டர் இருக்குல்ல, ட்ரம்பி நம்மளே சிங், ஆமா ட்ரம்பி நம்மளே சிங்க் பண்ணி நாங்க அடுத்த ட்ரம்பா வர வேண்டிய ஆளு, இப்ப எங்களுக்கு இது மாதிரி நடக்குமா அப்படின்னு கேட்டா கூட ஒரு லாஜிக்கா இருக்க முடியாது ராபின்சன். சம்பந்தம் இல்லாம இந்த கார்த்தி ஆம்ஸ்டாங் சம்பந்தம் இல்லாம தானே பேசிட்டு இருக்கானுங்க, நம்மளும் சம்பந்தம் இல்லாம பேசுவோம். என்னப்ப என்னங்க என்னது ஏதோ ஒரு தலைவருக்கு ஆளை போடுறதா இருந்தாலும் பிஸியான தான் போறாரு. எனக்கு தெரிஞ்சு விஜய் கடைசியில ஓட்டு போடுறதுக்கு வந்துருவாருன்னு நினைக்கிறேன். என்ன கார்த்தி, கரெக்டா? எப்படி கரெக்ட் தானே? ஓ உண்மத்தெல்லாம் இங்க ஓரமா கேக்கு ஏனே இழுக்கிற கார்த்தி. ஐயப்பன் ஏதோ ஒரு ஸ்கெடியூல் போட்டிருந்தாருல்ல நம்ம தளபதியோட கட்சி இது பத்தி, அது எங்க இருந்து அவருக்கு கிடைச்சது? நியூஸ் 18ல வந்தது. நியூஸ் 18ல அதிகாரப்பூர்வமான தகவல் அது இல்ல? அது போட வேண்டியதானுங்க. அது நடக்கல, டேட்டுக்கு முன்ன பின்ன மாறிச்சுனாலும் யாரு கேட்க போறான்? போடுறதானே. இல்ல அதுல மெயின் வந்து அவரும் அந்த பாத யாத்திரை கார்த்திக் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. பிரசாந்த் இன்னைக்கு வருவாரா ப்ரோ? இது வரைக்கும் வரல, இன்னொரு 1/2 hour அதுக்கப்புறம் நம்மளும் கிளம்பிடுவோம். அதுக்குள்ள வந்தாருன்னா பேசுவோம், பார்ப்போம். வந்தா நல்லா இருக்கும் ப்ரோ, அதான் கேட்டேன். ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. கார்த்தி இன்னொரு கொஸ்டின்,
இப்போ இந்த நிறைய படம் இப்போ வர ரீசெண்டாக வர மூவிஸ் எல்லாமே ஒரு 3 ஹவர் அந்த டைம் மார்க்லேயே வருது இல்லை? அது என்ன இப்போ டைரக்டர்ஸோட அப்சஷனா இல்லை ஏதாவது இப்போ தேட்டர் ஓனர்ஸ் இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் ஏதாவது அந்த மாதிரி லாங்கராக இருந்தால் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்களா? இல்லை ஏன் அந்த மாதிரி அப்படிலாம் கிடையாது. குப்பை கண்டென்ட்டை அப்படிலாம் கொடுக்குறானுங்க 3 கிடையாது. மணி நேரத்துக்கு? இல்ல பெரிய படங்களுக்கு அந்த மாதிரி இருக்குங்க. பெரிய டைரக்டர்ஸ் தான் அதை பண்ணுவாங்க. சின்ன 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 டைரக்டர்ஸ்லாம் புதுசா வந்து படம் எடுக்கிறவங்கலாம் பண்ண மாட்டாங்க. பெரிய டைரக்டர்ஸ்லாம் அப்படி அதை பண்றாங்க. என்ன பண்ண முடியும்? இல்லை இப்போ மேடம் இங்கிலீஷ் படம் மாதிரி 1.5 ஹவர்ஸில் கொடுத்தா கூட யாரும் ஒன்றும் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறது இல்லைங்க. படம் நல்லா இருந்துச்சுன்னா 3 ஹவர்ஸ் தான் வரணும் அப்படின்றதுக்கு ஏதாவது சும்மா தேவையில்லாத சும்மா உப்பேத்துறதுக்கு. இல்ல கதைக்கான தேவை இருந்துச்சுன்னா அதை பண்ண வேண்டியதான். இந்தியனே இப்போ ஒரு பார்ட்டு 2 பார்ட் ஆக்கிட்டா ரெண்டையுமே 3 மணி நேரம் 3 மணி நேரம் ஏன் 6 மணி நேரத்துக்கு கொடுக்கணுங்கிறேன். ஒரு 2.5 மணி நேரம் 2.5 மணி நேரம் அதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு தாங்க 2 பார்ட் பண்ணியிருக்காங்க. இல்ல இல்லைன்னா அதான் 2 வந்துட்டு பார்ட் இந்த கதையை ஏன் பண்ணதுக்கு அப்புறம் கூட வந்துட்டு இவ்வளவு தூரம் கொண்டு போகணும்னு கேட்டுருவாங்கல்ல. இல்ல 2 பண்ணதுக்கு அப்புறம் கூட 2.5 2.5 மணி நேரத்துக்குள்ள வச்சிருக்கலாமேன்றேன் ஈச் பார்ட். அது கார்த்தி ப்ரோ, அது டைரக்டருக்கும் தெரியாதா ப்ரோ? எனக்கு தெரிஞ்ச ஒரு மூவியோட ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு டைரக்டர் தான். அவருக்குமே இந்த லேக், அந்த டைமிங் அதெல்லாம் தெரியாதா? அவங்க எடுத்த ப்ராடக்ட் அது எப்படி தெரியாமலாம் இல்ல. இல்ல இப்ப ஹீரோ நீங்களே சொல்லியிருக்கீங்க, பெரிய பெரிய ஹீரோ சொல்றதான் ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்கன்னு. இப்ப கமல் பார்த்துட்டு அவர் சொல்லியும் கூட கட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இல்ல கமலே பரவாயில்லன்னு விட்டுட்டாரா? இல்ல இதெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான், வேற என்ன. பார்க்கும்போதே கமலுக்கு அவருக்கு இருக்கிற மூவி சென்ஸ்ல அவர் கண்டிப்பா ஏதாவது சொல்லியிருப்பாருங்க. இவ்வளோ ரொம்ப இதுவா இருக்குல்ல பாக்குற நிறைய சீன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப. கார்த்திக் ப்ரோ, நான் 1 மாசம் முன்னாடியே கேட்டிருந்தேன் இந்தியன் 2 ட்ரோல் மெட்டீரியல் ஆனா பார்ட் 3 வருமா வராதான்னு. நீங்க அந்த அளவுக்கு எல்லாம் போகாதீங்க, ஆனா கடைசியில அதான் நடந்துச்சு. இல்ல எல்லாரும் வந்து படம் ஹிட் ஆனா மட்டும் ஹீரோ கிரெடிட் எடுத்துக்கிறாங்க. படம் ஃபிளாப் ஆச்சுன்னா வெறும் டைரக்டர் மட்டுமே போட்டு அடிக்கிறாங்களேன்ற. இப்ப கமலுக்கும் இதுல பங்கு இல்லையான்ற. படம் இப்படி ரொம்ப மோசமா அவுட்புட் வந்ததுக்கு அவருக்கு தெரியாம வெளியில வரும்ன்ற. அது ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ, அது எப்பயுமே அப்படிதான். ப்ரோ விடாமுயற்சி அப்டேட் இருக்கா? ஷூட்டிங் போயிட்டு இருக்குங்க. தீபாவளிக்கு வந்துருமா ப்ரோ? தீபாவளிக்கு முயற்சி பண்றாங்க. அவுட்டா அப்புறம் டிசம்பர் 14 தீபாவளி இல்லைன்னா பொங்கல் வந்துடும் இல்ல? பொங்கலுக்கு எப்படி வருவீங்க? பொங்கலுக்கு தான் குட் பேட் இருக்குல்ல. அப்படியா? ப்ரோ இப்போ எப்படி பார்ட் 3 ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்ல அவங்களே பார்த்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே வச்சுப்பாங்களா? பண்ணுவாங்க கொஞ்சம் டைம் ஆகும். சிஜி ஒர்க்லாம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. எப்படியும் 6 மாசம் ஆயிடும். சாங்ஸ் எதுவும் ஆட் ஆகுமா ப்ரோ? சாங்ஸ் ஏன்னா ஆல்ரெடி 2 சாங் படத்துல வரல. அதெல்லாம் அடுத்த இதில் யூஸ் பண்ணுவாங்க. பெருசாக சாங்ஸ் இருக்காது. அந்த பாரா சாங் இருக்கும், அதுக்கப்புறம் ஒன்றும் இருக்காது. கொஞ்சம் பட்டி டிங்கரிங் எல்லாம் அதிகம் பார்ப்பாங்க. ஏன் ப்ரோ? பார்க்கறதுக்கு ஒன்றும் இருக்காதுங்க. சிஜி பண்ணிட்டாங்க, எடிட் பண்ணுவாங்க. அடுத்த வருஷம் வந்து ஒரு 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் அந்த மாதிரி சுருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதுதான் பண்ண முடியும், வேற என்ன பண்ண முடியும். ஆனா அந்த கேம் சேஞ்சர் வந்து கார்த்திக் சுப்ராஜோட ஸ்டோரி தானே? ஆமா, அவரோட ஸ்டோரி தான். ஓகே ஓகே. ப்ரோ விஜய் சேதுபதியோட அடுத்த படம் என்ன ப்ரோ? 51 இஎஸ்னு ஒரு படம் இருக்குல்ல, அந்த இவர் ஆறுமுககுமார். ஓகே. ஏன்னா இப்போ அவர் தான் ஹார்ட் ஆஃப் த டவுன், ஹாட் டாக் ஆஃப் த டவுன்.
அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அடுத்த படம் வருமா, அந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் நீங்க போவீங்க. அது உண்மைதான் சொன்ன மாதிரி. அடுத்த தடவை பிறந்தாலும் பிழப்பாங்க போட்டு. ஹாலிவுட் அப்படி இல்லைங்க, ஆடியன்ஸ் ரொம்ப தெளிவுங்க. இன்னைக்கெல்லாம் ஆடியன்ஸ் ரொம்ப தெளிவுங்க. சுந்தர்சி நடிச்சு அரண்மனை போகிறதுக்கு இவ்வளவு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல. அதே சுந்தர்சி அடுத்து இன்னொரு படம் நடிக்கட்டுமே, சின்ன படம் அவர் ஹீரோவா நடிச்சிருச்சா அதெல்லாம் இருக்காது. அப்படிலாம் கிடையாது. கார்த்திக் இந்தியன் 2 வந்து ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஏதோ பேசினாங்க கொஞ்சம். அவ்வளவு சூப்பரா இருக்கும். நடுவில் இந்த மாதிரி காமெடி படம் எல்லாம் வருதானே? இல்ல அவ்வளவு சூப்பரா இருக்கும், அந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு பேசினாங்களே. ஏன் அப்படி பண்றீங்க? பண்றீங்க சுத்தம் வரும். வந்த செய்தி காதுல விழுந்துச்சு, அத சொன்ன அது தப்பா? ஆமா, அப்ப நான் கூட தான் ராபின்சன் ஒரு கேள்வி கேட்டேன். அவர் என்ன ராபின்சன் அப்படியே அமைதியாயிட்டார் பாத்தீங்களா? ராபின்சன் சொல்லுங்க. இந்த வியாழக்கிழமை நைட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு தான் பேசிங்களா ராபின்சன்? தலைவர் டிவி எல்லாம் உடைச்சாரு, லைட்டை வச்சு, டார்ச் லைட்டை வச்சு. இதுக்கு ஏதாவது டிவி உடைக்கிறாரா இல்ல படம் ஓடலன்ட்டு? இல்ல, அவரு அங்கேயே டிவி உடைச்சிட்டார்ல, அதனாலதான் இங்க டிவி அந்த காட்சியை வைக்கல. சரி, ஏற்கனவே ஒரு டிவி உடைச்சாச்சு, இன்னொரு டிவி உடைக்க வேண்டாம்னு வச்சுட்டா வைக்கலையாட்டு இருக்கு. என்ன எப்படி பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? ஏங்க உண்மை தாங்க சொல்றோம். இல்ல டிவி அந்த அவர் ஏற்கனவே ஒரு டிவி உடைச்சிட்டாருங்க. அதனாலதான் இலவச. அது வந்து அவரோட அரசியல் நிலைப்பாடு. அந்த அரசியலுக்கு அவர் எடுத்து அது எப்போ 2019 இல்ல அவர் பண்ணது. அதுக்கப்புறம் அவரோட ஸ்டாண்டே மாறிடுச்சு. அப்புறம் என்ன? அதனாலதான் டிவி காட்டலையோ. அதனாலதாங்க இப்போ ஒரு டிவி உடைக்கல. உள்ள மிக்சி கிரைண்டரு ஃபேன் எல்லாம் வந்துச்சு ஜெயிலுக்குள்ள, நீ டிவியை காணாமன்னு பார்த்தேன். இப்ப தெரியுதா உங்களுக்கு, அரசியல் பத்தி பேசினா எல்லா பக்கமும் இருந்து வம்புழுப்பாங்க, சண்டை போடுவாங்கன்னு. அரசியலுக்குள்ள வந்துட்டாலும் இந்த பிரச்சனை தான். எது பேசினாலும் பிரச்சனை, எது பேசலனாலும் பிரச்சனை. பேசலாம்னா ஏன் பேசணும் திட்டுவானுங்க, பேசினா ஏன்டா பேசினேன், இப்படி ஏன் பேசல, அப்படி ஏன் பேசலன்னு திட்டுவாங்க. கார்த்தி, இந்த படம் ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் கார்த்தி அந்த விஷயத்துல. இல்ல எந்த, அதாவது இந்த படம்ல எல்லாருமே உலக்கைக்கு ஒரு பக்கம் தான் அடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் அடிமாங்கல்ல. இது வந்து கரெக்டான எக்ஸாம்பிள் இந்த படம். இந்த படம்ல எல்லாருக்குமே. நான் 2 கார்த்திக்கும் சொல்லிக்கிறேன். நம்ம எடுக்கிறது நம்ம என்ன லெவல்ல எடுக்கிறோமோ கதையை அந்த லெவல்ல எடுக்கணும். எடுத்தா நான் குஜராத் தான் போய் எடுப்பேன், ராஜஸ்தான் தான் போய் எடுப்பேன், ஒரிசா தான் போய் எடுப்பேன்னு போனா அப்புறம் இப்படித்தான் எல்லாரும் மூஞ்சி மூஞ்சா குத்துவாங்க. வேற என்ன பண்றது? அப்படி இல்ல சாங், அப்படி இல்ல. இது வந்து உங்களுக்கு நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா புரியும் 2 பக்கம் அடி நீ ஏன்னு சொல்றேன்னா. புரியுது, நீங்க சொல்றது புரியாமல்ல. அதனாலதான் பாதியில எல்லாத்தையும் நிறைய வெட்டி ஒட்டி எங்க ஓட்டணுமோ அங்க ஓட்டுறது எல்லா வேலையும் பண்ணி தானே வந்துருக்குது வெளியே. ஏதோ 4 ராபின்ஸோட ஸ்டாண்ட் என்ன இந்த படத்தை பத்தி? அவர் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு, வாயை விரல வச்சு மூடிட்டே இருக்காரு. கார்த்தி பேச சொல்லுங்க அவரை. 2019 எடுத்து என்னையா பேசணும், படம் மொக்க படம் சொல்லியாச்சு. அப்புறம் என்ன ஸ்டாண்டு, என்ன இது, எந்த பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், இதெல்லாம் கேட்டு இருந்தேன். என்ன அர்த்தம்? இல்ல கூட்டணி கட்சி கூட வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 3 வருஷமா ஆகுது, படம் எடுத்ததுக்கு அப்புறம். ஐயோ, ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க சம்மந்தம் இல்லாம? இதுதான் எல்லாரும் ட்ரோல் பண்றாங்க. ஏதாவது சிரிச்சுக்கிறதா நம்மளே பெருமையா? இல்ல கார்த்தி, கூட்டணி ஆட்சி அரசாங்கம் இருக்குது, படம் எடுத்து ஆட்சிக்கு வந்ததுமே விட்டுருந்துருக்கலாம், முடியலையே ஏன்? அதுதான் சொன்னேன், இப்படி சம்மந்தம் எல்லாம் பேச வேண்டியதான், எல்லாம் சிரிச்சிட்டு இருப்பாங்க. அவ்வளோ எனக்கே எரிச்சல் ஆகுது.
வேற யாருக்கு ஸ்பீக்கர் இல்லை. ஏன் கார்த்தி ப்ரோ, சரத்குமார் அவர் கட்சியை பிஜேபியில இணைச்ச மாதிரி கமல் மக்கள் நீதி மையம் திமுக இணைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு போல. அதெல்லாம் ஆல்ரெடி இணைச்சாச்சு. அப்புறம் என்னங்க இது சம்மந்தம்? நீங்க எல்லாம் வந்து ரியாலிட்டிக்குள்ள இருக்கீங்களா இல்ல இந்தியன் படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒன்று பேசணும்னு பேசிட்டு இருக்கீங்களா? ஏன் அவர் திமுக ஆதரவுன்ற ஸ்டாண்ட ரொம்ப கிளியராகவே எடுத்துட்டாரு. அப்புறம் இதை வந்து இணைச்சிருவாரா பண்ணிடுவாரான்னா என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறது வேற, அது கூட்டணியில் இருக்காரு. இப்ப சரத்குமார் மாதிரி அவர் கட்சியை போய் இணைக்கணும்ல. இப்ப அவர் பிஜேபியில இணைச்சார்ல சரத்குமார் அபிஷியலா. கட்சியில இருக்கு, என் கட்சியில இருக்கிறது 4 பேர், 4 பேர்ல அவர் ஒருத்தர் தான். இந்த 4 பேர் போய் இணைஞ்சா சரி முடிஞ்சு போச்சா? யாருங்க இருக்கா மக்கள் நீதி மையத்துல? யார் இருக்கா மக்கள் நீதி மையத்தோட தொண்டரை? யார் இருக்கா இங்க? கமலை தவிர சீரியஸா எனக்கு யாரையும் தெரியாது கார்த்தி ப்ரோ. அப்புறம் என்ன அவர் என்ன நினைச்சா என்ன நினைக்கலான்னு? கமலோட ஸ்டேச்சருக்கு அவர் போய் வந்து ஒரு கட்சியில சேர்ந்து உறுப்பினர்லாம் ஆக முடியாதுங்க. அதனால அவர் கௌரவத்துக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, அது அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி பேருக்கு ஒன்று வச்சுக்கிட்டு அப்படி இருப்பாரு. ஒன்று அரசு விட்டு போயிடுவாரு, இல்லைன்னா அப்படியே மெயின்டைன் பண்ணிக்குவார். அவ்வளவுதான் ஆதரவுன்றது. ராஜ்யசபா கொடுத்தா ராஜ்யசபா வாங்கிட்டு அப்படியே இருந்துக்குவாரு படம் நடிச்சுட்டு. இந்த 20 சீட்டு காலி ஆயிடுச்சு ப்ரோ. இப்போ கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னொரு 1 மாசத்துல கமல். கார்த்தி ப்ரோ, இப்ப அனிருத்தோட மியூசிக் இந்த இளையராஜா காலம் மாதிரி ரொம்ப சிங்கர்ஸ் கம்மியாக்கிட்டு ஃபுல்லா முழுக்க முழுக்க அனிருத்தே டாமினேட் பண்ணிட்டு போகுது இல்ல, இது ஆரோக்கியம்னு நினைக்கிறீங்களா தமிழ் சினிமாக்கு? இல்ல கண்டிப்பா இல்ல, அந்த மாதிரி இல்ல. நிறைய சிங்கர்ஸ் இருக்கணும், நிறைய சிங்கர்ஸ் இருக்கணும், நிறைய வெரைட்டி இருக்கணும். அது இல்லாம இருக்கு. அது இன்ஸ்டன்டா இப்ப கேட்கறது நல்லா இருக்கும். ஆனா காலப்போக்கத்துல கொஞ்சம் கேட்கும் போது கொஞ்சம் போர் அடிச்சிடும், ரொம்ப ஈஸியா போர் அடிச்சிடும். ஆனா அது ஏன் மத்தவங்க யாருமே இது பண்ண மாட்டாங்க? இப்ப சங்கர் மாதிரி ஆளே அனிருத்த போகும்போது நாளைக்கு எல்லாருமே அப்படித்தானே போவாங்க இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு. இன்னைக்கு செல்லிங் பாயிண்ட் அதுதானே இருக்கு. அப்புறம் வேற என்ன பண்றது? இன்னைக்கு பிரச்சனையை பாக்குறதா, ஃபியூச்சர்ல இது நடக்குமா நடக்காதா, அப்புறம் எஸ்பிபின்னு ஒருத்தர், எஸ்பிபி மாதிரி யாரோ ஒருத்தர் வருவாரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க முடியாதுல்ல. இன்னைக்கு இன்ஸ்டன்டா எது ஹிட் ஆகுது, அனுபவித்து பாருனா ஹிட் ஆகுது. அதுதான் நான் நம்பி யோசிக்க முடியும். இப்ப சொல்றோம் ஃபியூச்சர்ல இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு. ஒருவேளை ஃபியூச்சர்ல இதுவே ஒரு பெரிய சார்டஸ்டா இருக்கலாமே. அப்பயும் திரும்ப திரும்ப இளையராஜா பாட்டு மாதிரி இதை கேட்கலாமே. கெஸ் பண்ண முடியாதுல்ல. கெஸ் பண்ணிட்டு இப்ப ஒரு மூவ் எடுக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச நெக்ஸ்ட் அனிருத்துக்கு ஆஸ்கர் எப்படி வாங்கி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஒரு 15 வருஷத்துல அனிருத்துக்கு ஒரு ஆஸ்கர் இருக்கு. அது எப்படி வரும்லாம் எனக்கு தெரியாது, ஆனா வரும். கார்த்திக் கேக்குதா? கார்த்திக் சொல்லுங்க. கேக்குது. ஒரு எனக்கு இந்த இப்ப இந்தியன் படம் வந்து இந்தியன் 2 வந்து சரியில்லை, குப்பை படம், நல்லா இல்ல, ஓகே. எனக்குமே படம் பிடிக்கல, சுத்தமா பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பிரசாந்த் எல்லாம் இருக்காரு இல்லையா, அவர் ரிவ்யூல பாத்தீங்கன்னா அப்படியே பயங்கரமா சுத்தமா சரியில்லை இது அதுன்ட்டு பேசுறாரு இல்லையா. இதே ஈக்குவலண்டா அஜித் படமோ விஜய் படமோ இருந்தா இந்த அளவுக்கு ரியாக்ஷன் கொடுத்து பேச மாட்டாரு. ஏன் பேச முடியாதுங்க? ஏன்னா என்ன ஃபேன் பேஸ் பயங்கரமா வச்சிருக்கீங்க. தப்புன்னா தப்பு தானே ஜி, யாரா இருந்தாலும் தப்பு தானே. படம் நல்லா, நானே சொல்றேன்ல படம் குப்பை படம் தானே வச்சுக்குவோம். எனக்கும் படம் சுத்தமா பிடிக்கல. கேட்டுட்டீங்கன்னா பதில் சொல்றதை வெயிட் பண்ணுங்க. ஓகே சொல்லுங்க. ஒரு விஜய் படத்தை நல்லா இல்லைன்னு சொன்னா, உண்மையிலேயே நல்லா இல்லாத படத்தை நல்லா இல்லைன்னு சொன்னா கூட என்ன பண்றீங்க? குறவிலை வந்து கடிக்கிறீங்க. அடுத்து நீ எப்படா சொன்ன அப்படின்னு இந்த வடிவேல் காமெடியில சொல்லுவான்ல, பணத்தை பார்க்கறவங்களாம் பார்த்துக்கிட்ட அப்படின்னா, இது எங்க அப்பத்தான் உனக்கு பணமா அப்படின்னு. பணத்தை பணம் தான்டா சொல்ல முடியும் அப்படின்னு. பணம்னு சொல்லிட்டானா அவனை வெட்ட வர மாதிரியே மொக்கப்படம்னு சொன்னாலுமே வந்து குறவிலை கடிக்க வரீங்க. என்ன பண்ண முடியும்? அது உங்க சைட்ல ரொம்ப ஓவரா இருக்கு, வெறித்தனமான அட்டாக்கு. சரி, அதனால உங்க 2 சைடும் அடிக்கிறது இல்லை. அது தெரியாதனமா ஒரு டைம் ரஜினி பக்கம் திரும்பிட்டாரு, கப்பல் டைம்னு நினைக்கிறேன். அதுக்கே அவரை பிடிச்சி காய்ச்சினீங்க. அதுக்கு முன்னாடி அஜித் இதெல்லாம் பார்த்துட்டாரு. சரி ஓகே, இந்த பக்கம்லாம் போனா ரொம்ப அடி விழுகுது அப்படின்னு ரொம்ப வந்து பொறுமையா இருந்த மனுஷனா, சரி ஓகே இந்த பக்கம் எந்த ஃபேன் பேஸ் பக்கமும் அவங்களுக்கான இருந்த மனுஷனை வந்து கொஞ்சம் டியூன் பண்ணி விட்டுட்டீங்க இந்த படத்துல, இந்தியன்ல. சரி ஓகே, கமலஹாசன் தானே நம்ம உலகநாயகன்,
அப்படின்னு ஒரு பாசத்துல அண்ணன் வந்து நானும் என்னைக்கு தாண்டா யாரையாவது அடிக்கிறது, ரொம்ப நாளைக்கு இருந்தா நானுமே வந்து சாதாரணமா இருக்கேன், நான் வந்து பீஸ்ட் மோடுக்கு மாறணும்னு அடிச்சிட்டாரு. என்ன பண்றது? இல்ல அடிச்சது பிரச்சனை இல்ல. நான் வந்து நேர்மையானவன், நான் நல்லவன். அவர் பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து நியூட்ரலானவன், அது நல்லவன், கமலஹாசனே இல்ல, அப்புறம் என்ன, கமலஹாசனும் இல்ல, சங்கரும் இல்ல, யாரும் இல்ல, படம் எடுத்தவனும் இல்ல, அப்புறம் இவர்கிட்ட மட்டும் நேர்மையை எதிர்பார்க்கறீங்க? படம் எடுத்தவன்ட்ட ஃபர்ஸ்ட் இல்ல எதிர்பார்க்கறீங்க, கண்டிப்பா. அதாவது ரிவ்யூ சொன்ன கார்த்திக், நான் என்ன சொல்றேன்னா, படம் நல்லா இல்ல, கமல் இந்த படத்துல நேர்மையா நடந்துக்கல சங்கர், ஓகே. நானும் தான் ஒத்துக்கிறேன்ல, படம் நல்லா இல்ல, குப்பை படம் தான், எல்லாம் ஓகே. நான் என்ன கேக்குறேன்னா, அதானே சொல்லியிருக்காரு. பிரசாந்த் நான் வந்து இந்த படத்தை விட்டுருவோம், வேற மத்த ஹீரோஸ் படத்தை வந்தா மட்டும் ஒரு அந்த மாதிரி நடந்துக்கிறாரு இல்லையா? நான் நேர்மையானவன், நான் அப்படியே அந்த ஏன் மிக்சி காட்டல, சொல்லியிருக்காரா? அவர் அப்படித்தானே. அவரோட ட்வீட்ஸ் எல்லாம் பார்த்தா நான் தியேட்டர்ல முன்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கேன். அவர் உட்காந்துட்டு ஏன் மிக்சிக்கு இல்ல, கைண்டர் இல்ல, ஓகே, அவர் பாயிண்ட் எல்லாம் கரெக்ட் தான், ஓகே. ஏன் டிவி காட்டலன்றது எனக்கு தான் தோணுது, ஓகே. சரி, ஓகே, நல்லவர நேரமா ஒண்ணு கேட்கிறாருப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அது ஏன் அந்த ஆக்டர்ஸ் கிட்ட அவர் பயாஸ்டா இருக்காருன்றத என்னோட பாயிண்ட். அதுதான் சொல்லிட்டேனே, நீங்க எல்லாம் சண்டைக்கு வரீங்கன்னு. இது சரி விடுங்க, நான் ஏதோ சொல்ல. ஓகே, உங்ககிட்ட ஒரு நல்ல இது விஷயம் என்னன்னா, பிராக்டிகலா இருக்க பிரச்சனை தானுங்க. இங்க பாருங்க, ஒரு ஐயருங்க ஒரு பிரச்சனை பண்ணா ஊரே சேர்ந்து அவனை திட்டுவாங்க. ஆனா இதே வேற ஜாதியா இருந்தா பேச மாட்டாங்க. அரசியல்வாதிகளும் பேச மாட்டாங்க, தெரியுமா? பாத்தீங்களா, பார்ப்பனியத்தோடைய அராஜகத்தை அப்படின்னு பேசுவாங்க. ஆனா மத்த ஜாதி பேச மாட்டாங்க, ஏன்னா ஒண்ணு சேர்ந்து வந்துருவாங்க. அதுதான் இருக்கிறது தாங்க. நீங்க அஜித் ஃபேன்ஸ், விஜய் ஃபேன்ஸ் அடிப்பாருன்னு பயந்துட்டு அவர் பேசுறது இல்லைங்கிறீங்க. சரி, ஓகே. சரி, ஓகே. இல்ல தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன், வேற ஒன்று. தேங்க்ஸ். தெரிஞ்சுக்கிட்டா சரி. வேற இருக்குங்க. இன்னொரு டவுட், நீங்க இப்ப இந்தியன் அடிக்கிறீங்க இல்லையா? இப்ப பிரசாந்த் விட்டுருவோம், நெக்ஸ்ட் டைம் வேற ஏதாவது பெரிய படம் நல்லா இருந்தாலும் நீங்களும் அடிப்பீங்களா? இதே மாதிரி அடிப்பீங்களான்ற நம்பலாமா? அடிப்பீங்களா? நான் என்னங்க சும்மா இது அநியாயமா இருக்கு அடிக்கிறது. நான் இது இல்லங்க, அதான் படம் நல்லா இல்லைன்னா சொல்றேன். படம் நல்லா ஜெயிலருக்கு என்ன சொன்னேன்? ஜெயிலருக்கு எடுத்து நான் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஜெயிலருக்கு நீங்க எடுத்துட்டீங்க, அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். லியோக்கு என்ன சொன்னேன்? அதாவது வேர்ட்ஸ் இருக்குல்ல கார்த்திக், குப்பை படம் அந்த மாதிரி நீங்க வந்து நல்லா இல்லைன்னு சொல்றது வேற. குப்பை நானும் சொல்றேன். லியோக்கு என்ன சொன்னேன்? லியோ குப்பை படம் நான் சொன்னீங்க என்ன சொல்லுங்க. இல்ல நீங்க குப்பை படம் சொன்ன மாதிரி சொன்னேன். உங்களுக்கு தெரியாதா? மொக்கங்கிறது வேற, குப்பங்கிறது வேற இல்லையா? ஆமா, இந்த இந்தியன் அளவுக்கு லியோ இல்ல. அப்புறம் என்ன பண்ணுவோம்? ஆமா, கரெக்ட் தான், அதே பாயிண்ட் தான். எல்லாத்தையுமே நானும் அக்செப்ட் பண்றேன். இல்ல நெக்ஸ்ட் படம் ஒருவேளை ஏதாவது ஒரு பெரிய படம் இந்த மாதிரி மொக்கையா குப்பையா வந்தா நீங்க குப்பைங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவீங்களா? வேற வழி இல்லையோ, சொல்லிதானே ஆகணும். அந்த மாதிரிலாம் நான் என்னைக்குமே இல்லைங்க. ஓகே, அதுதான் கேட்டேன். தேங்க்ஸ். கார்த்தி, அதே இதுல அவர் கேட்டதுல லியோ படம் இன்ஃபேக்ட் நான் ரொம்ப நல்லா இருந்தது. சின்ன குறை தான் இருந்தது. இந்த மாதிரி ஒரு சின்னதா ஏதாவது மிஸ்டேக் பண்ணாவே நீங்க போட்டு டைரக்டருங்களை போட்டு பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்றீங்களே, அவங்க மேல மட்டும் எவ்வளவு வேணுமோ. கிரிட்டிசைஸ் பண்ணாதாங்க அடுத்த படத்துல திருந்துவாரு. இல்ல அவ்வளவு பெரிய மிஸ்டேக் பண்ணல. ஆக்சுவலி அடுத்த படத்துல திருந்தணும் இல்லைங்க, அதானங்க. அதனாலதான் இப்ப நம்ம சங்கர் கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு என்ன, அவர் அடுத்த படத்துல திருந்தணும். பொதுவாவே நல்ல படம் 1-2 மிஸ்டேக் வந்தாலுமே அவர் பயங்கரமா டைரக்டர்ஸை போட்டு கிரிட்டிசைஸ் பண்றாரு. அதான் ஏன்னு கேட்டேன். ஹீரோஸ் எல்லாம் கூட அந்த அளவுக்கு விட்டுறாரு. வேற யாரு பண்றது? இல்லைங்க, நம்ம வாரிசு வந்து பேச மாட்டோம். வாரிசு வந்து தெலுங்கு டைரக்டருங்க, அவரை விட்டு நாங்க எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டாங்க. சங்கர் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணோம்.
ஒரு வந்து லோகேஷ் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அதனால ஹலோ, நான் பேசலாமா? ஒரு நிமிஷம். மகேஷ் கமலேசம், நான் பேசலாமுங்க? பேசுங்க. இப்போ வந்து இப்போ இந்தியன் 2 வந்து போட்டு அடிக்கிறாங்கன்னு சொல்றீங்க. இதுல வந்து இப்போ இந்த டைம் இந்த அளவுக்கு போட்டு பிரசாந்த் எல்லாமே போட்டு அடிக்கிறது அந்த படத்தோட கருதான் எனக்கு தெரிஞ்சு. மற்றபடியே ஒரு லவ் படமோ இல்லை கிரைம் த்ரில்லர் படமோ எது நல்லா இருந்தாலும் அதை செய்யாது மொக்க படம் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கரப்ஷனை பற்றி பேசின படம். அவர் பிரசாந்த் சொன்ன ரிவ்யூலே பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டிலே ஏகப்பட்ட கரப்ஷன் இருக்குது, இங்கே வந்து கல்குவாரி இருக்குது, இதை விட்டுட்டு ஏன் அங்கே போகிறீங்க? அதேமாதிரி இந்த பரோட்டா, பழைய பரோட்டா விற்கிறவன், அந்த டாபிக் தான் இந்த படத்தை போட்டு அடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த டாபிக் தான் காரணம், இந்த படத்தோட கரு தான் காரணம். இல்லை இல்லைங்க, லோகேஷ் சங்கர்லாம் கன்சிஸ்டண்டா நல்ல படம் கொடுத்துருக்காங்க. ஒரு படம் ஒழுங்கா கொடுக்கலனாவே பயங்கரமா அவங்களையும் கிரிட்டிசைஸ் பண்ணணுங்கிற. இல்லை லோகேஷ் இந்த அவரு படம் இல்லை வந்து இந்த லியோ படம் டைம்ல கிரிட்டிசைஸ் பயங்கரமா ஆனது கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இல்லை இந்த படம் கிரிட்டிசைஸ் ஆனது கரப்ஷனை பற்றி அவர் எடுத்தார் இந்தியன் 1, திரும்ப இந்தியன் 2 எடுத்தார். இங்கே சில இதை பூசி மூடுனது, சின்ன சின்ன இதை வந்து இது காட்டினாரு, சேகப்பட்டதை காட்டல. அப்படிங்கிறதுனால தான் இந்த நீங்க இது. நாங்க தான் ஃபண்டிங் பண்றோம் ரெஜெண்ட், நீங்க இல்ல 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 எங்களுக்கே இல்ல, எதிராக அப்படிலாம் படம் இல்லைங்க பாருங்க. பண்ணீங்கன்னா அப்படிலாம் எங்களுக்கே எதிராக ஒரு பேசுறீங்க. அது மாதிரி தானே? ஏங்க எந்த டைரக்டருமே வந்து நம்ம விமர்சனம் பண்ணலாம் பண்றது இல்லை. ஓகேவா? அண்ணாத்த டைம்ல வந்து என்ன பண்ண சித்தி சிவா இந்த படம் பார்க்க, இந்த படம் என்ன சொன்னாரு, இந்த படம் பிடிக்காதவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாரே பேட்டியில. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் அதை பத்தி ரியாக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. லோகேஷே இந்த படம் வந்து என்ன டைம் கொடுத்தா நல்லா எடுத்திருப்பேன். ஆக்சுவலா அதுவே ரீமேக் படம், ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ்னு ஒரு படம். அந்த ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் தான் இவங்க எழுதுனாங்களே. ஓகேவா? செகண்ட் ஹாஃப் தான் இவங்க எழுதி எடுத்தது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரீமேக் தான். செகண்ட் ஹாஃப்க்கு தான் அந்த பேக் ஸ்டோரிலாம் இருக்காது அந்த படத்துல, அது எழுதி எடுத்தது. ஸோ அதுக்குமே எழுதி எடுத்ததுலேயே இவ்வளவு பிரச்சனை. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே பிரச்சனையாக தான் இருந்துச்சு எல்லாரும். எனக்கு டைம் கொடுத்து தான் எடுத்திருப்பேன், அப்படி ஆச்சு இப்படி ஆச்சு, இது ஒரு இதுக்கு வந்து வேற ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் இருக்கு, இந்த கதையை நான் வந்து ஃப்ளாஷ்பேக் வந்து சும்மா சொன்னேன், பொலிய சொன்னேன், ஃப்ளாஷ்பேக்கே கிடையாது, இதெல்லாம் சொல்லும் போது நம்ம சொன்னேன், ஏன் வந்து உருட்டுறீங்க அப்படின்னு. அது செல்வராகவனுக்கும் சொல்லியிருக்கேன், செல்வராகவனுக்கு எல்லாரும் சொல்லுவோம்ல, இதுக்கு இந்த லேயரு இது இப்படி பாருங்க, க்ரீன் லைட் இருந்தா நல்லவன், ரெட் கலர் லைட் இருந்தா கெட்டவன். ஏன் இதை வந்து அடுத்த ஆடியன்ஸ் வந்து ஒன்று சொன்னதுக்கு அப்புறம் வச்சுட்டு உருட்டுறது தான் நம்ம, அது ஏன் அதை பண்ணணும் அப்படின்னு கேட்கறது தான். பட் இன்னொன்னு இந்த மாதிரிலாம் விமர்சனம் பண்ணதாங்க அடுத்த படத்துல கொஞ்சமாவது மாறுவாங்க. அதை விட்டுட்டு சும்மா எப்போ பார்த்தாலும் நீங்க வந்து சூப்பர் ஆன்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. இது ஒன்றும் தப்பே கிடையாது, எல்லாரும் சொல்லாங்க, தாராளமா யாராலும் சொல்லலாம். இன்னொன்னு பெரிய டைரக்டர்ஸ்லாம் யாருமே அப்படி பேச மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு தான் அவங்க இஷ்டத்துக்கு எடுத்துட்டு இருக்காங்க எல்லாத்தையும். 20 கோடி 30 கோடி தான் செலவு பண்ணி ஒரு பாட்டு அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்காங்க. 20 கோடின்றது வந்து ஒரு 5 படம் 10 படம் எடுத்துடலாங்க சின்ன படத்தை. அப்படியே சும்மா எடுத்தா அந்த பாட்டை வந்து இந்த பாட்டு இந்த படத்துல வச்சா ஸ்லோவா இருக்கு அப்படின்னு தூக்கி எரிஞ்சிட்டு போறாங்க. எப்படி இந்த இது வருது? ஃபர்ஸ்ட் படத்துல உங்களுக்கு வருமா அந்த இது? வராதுல்ல. உட்காந்து ஒரு சீன் பை சீனே எழுதி ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி இந்த என்ன எடுக்கணும் என்ன எடுக்கக்கூடாது, எத்தனை நாள், 40 நாள் ஷூட்னா 40 நாள்ல முடிக்கிறது எப்படி, 41 நாள் ஆச்சுன்னா கூட வருத்தம், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. இப்பெல்லாம் அப்படி கிடையாது, வருத்தமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. 100 நாள் ஷூட்டிங்னு போடு, 200 நாள் எடு, போய் தோன்றதெல்லாம் எடு, என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வந்து கடைசியாக எடிட் பண்ணி எடிட் பண்ணி பிடிச்சிடலாம், தூக்கி எறிஞ்சிட்டு போ. என்ன இது வந்து நீங்க வந்து முன்னாடி வந்து ரொம்ப சம்பாரிச்சு கைந்து பொண்ணை சாப்பிடும்போது உங்களுக்கு அதெல்லாம் தோணுச்சு. இப்போ பஃபேல சாப்பிட்றீங்க, இஷ்டத்துக்கு பிளேட்ல எல்லாம் அள்ளி வை, பிடிச்சது சாப்பிடு, மீதிலாம் குப்பையில போடுற மாதிரி போட்டுட்டு இருக்கீங்க. அது தப்பு தானுங்க. அது வந்து என்னன்னா அடுத்தவனுடைய லைஃப், அடுத்த டைரக்டரோட லைஃப். இப்போ 300 கோடி காலி பண்ணி விட்டாருங்க லைக்கால. இதுக்கு முன்னாடி 2.0 பண்ணாரு, கொஞ்சம் இதை பண்ணி விட்டாரு. லைக்கான்ற கம்பெனி நாளைக்கு எப்படி இருக்கும்னு யாருக்கு தெரியும்? அது இருந்தா 120 படம் 30 படம் இருப்பான்ல. அவன் லைஃபே கேள்விக்குறி ஆகிட்டீங்களா? லைக்கான ஒரு கம்பெனி இருந்தா தமிழ் சினிமாவுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பேக் போன் அவங்க. நீ வச்சு செஞ்சு விட்டு போறீங்க அவனை. அவன் என்ன பண்ணுவான்? அடுத்த 4 படம் எடுப்பான், அதுக்கப்புறம் இது வேலைக்கு ஆகாதுப்பா இவனு நம்பிட்டு ஓட்ட முடியாதுன்னா அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? யாருக்கு லாஸ்? இவங்களுக்கு ஏதாவது லாஸ் இருக்கா? அப்படித்தானங்க பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ட்ராக் ரெக்கார்டா அதுதானே. ஒரு ப்ரொடியூசருக்கு காலி மட்டும் தானே வராங்க. இது என்னன்னா அந்த ப்ரொடியூசருக்கு பிரச்சனையே வராதுங்க. இப்போ மெர்சல் படத்தை எல்லாருமே எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருப்பீங்க, மெர்சல் படம் மெர்சல் படம் மெர்சல். ஆக்சுவலா அந்த படம் ஹிட் தான், கலெக்ஷன் அதிகம் தான். ஆனா இந்த மெர்சல் அதுக்கப்புறம் மெர்சலோட பட்ஜெட், மெர்சலுக்கு ஆக்சுவலா அவங்க பெருசா சம்பாரிச்சிருக்க வேண்டிய படம், சம்பாதிக்கல, பிரேக் ஒன்று ஆயிடுச்சு. ஆனா மெர்சலோட பட்ஜெட் அதிகன்றது அதுக்கப்புறம் வந்து காட்டு வெள்ளடி, அது மணிரத்னம் படம்.
மணிரத்னம் ஒரு உப்புமாவை கிண்டி கொடுத்துட்டாரு காற்று விளையாடுன்னு. மணிரத்னம் என்னங்க மணிரத்னம் படம், மணிரத்னம் எவ்வளவு பெரிய லெஜெண்ட் தெரியுமா? அதெல்லாம் பேச்சு கிடையாதுங்க. காற்று விளையாடி வாங்கின ஒரு கம்பெனி, மெர்சல்ல வந்து ஹை பட்ஜெட்ல எடுத்த ஒரு கம்பெனி, தேனாடல் மூவிஸ் 100 படம் எடுத்த கம்பெனி இன்னைக்கு ஒரு படம் எடுக்க முடியல 5 வருஷமா. 5 வருஷத்துல வருஷத்துக்கு 2 படம்னாலும் ஒரு 10 டைரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்கல்ல அவங்க. அது போச்சு இல்ல. அப்ப அதுக்கு வந்து பேசினா டைரக்டர் ஏன் பேசுறீங்க, டைரக்டர் ஏன் பேசுறாங்க, ஏன் பேசக்கூடாது இவனுங்களே? என்ன வானத்துல இருந்து குதிச்சிட்டானுங்களா? என்ன மோடி திட்டுறீங்க, ஸ்டாலினை திட்டுறீங்க, ஏன் இவங்கள மட்டும் திட்டக்கூடாதா? இவங்க என்ன தலையில என்ன கிரேட வச்சுட்டு வந்துட்டானுங்களா என்ன? சாமி திட்டுறீங்கல்ல, அப்புறம் என்ன கடவுளை திட்டுறீங்கல்ல? கடவுளே இல்ல நீலாம் ஒரு ஆளான்னு கேக்குறீங்கல்ல, அப்புறம் என்ன இவங்களை பத்தி கேட்கறதுக்கு என்ன இருக்கு? கேட்கலாம், யாராலும் இன்னமே கேட்கலாம். இன்னொன்னு இவனுங்கெல்லாம் வந்து ரொம்ப அரகண்டுங்க, ரொம்ப அக்ரெசிவ் ஆகிடும். 100ல 10 பேர் கூட இல்ல உண்மையிலே. இல்ல கார்த்தி, அது வந்து சில 1-2 சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற டைரக்டர்ஸ் மட்டும் தான் இவ்வளவு கிரிட்டிசைஸ் அந்த பண்றாங்க. 1-2 பேர்த்தல யாரு இல்ல, 1-2 பேர்த்தல யாரு திட்டல. வெற்றிமாறலாம் அவரே பேட்டியில சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, நான் என்ன எடுக்க போறேன்னு எனக்கே தெரியல, நான் எடுக்க போறேன் சிரிச்சுக்கிட்டே சொல்றாருல்ல, சிரிச்சுக்கிட்டே சொல்றாருல, சிரிச்சுட்டே சொல்ற அவருக்கு சொல்லிட்டு போறங்க. இல்ல அவர் ஏன் பண்ணல, ஏன் பண்ணல, ஏன் பண்ணல? அவர் படமா நல்லா எடுத்துட்டாரு அவ்வளவுதான். அதனால அவங்களும் ஃபீல் பண்றது இல்ல. இல்ல அதான் இப்ப இன்னைக்கு மொக்க படம் கொடுத்தா அந்த ப்ரொடியூசர் காலி வராரும். ஆமா, இதுல என்ன பண்ண முடியும்? இப்போ எண்ட் ரிசல்ட் தாங்க பேசுவாங்க. லியோ வந்து அவர் 50 கோடி செலவு பண்ணாரு, கமர்ஷியலி ஹிட் படம், அப்புறம் ஏன் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணணும்ங்கற? அதையே பண்ற அதுக்கு அவர்கிட்ட சொல்லிட்டேனே, அவர் வந்து பேட்டியில வந்து உருட்டு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டேனே. ஒரே ஒரு வார்த்தை போற போக்குல சொல்லிட்டு போனாருங்க, அவ்வளவுதாங்க. அவர் இன்னும் பெட்டரா பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. 1000 crores கூட கொண்டு. ஆமா, அதுதாங்க நானும் சொன்னேன். அது அடுத்த படத்துல மாத்திக்குவாருல, அதுக்கு அடுத்த படத்துல மாத்திக்குவாருல. இவங்கள விமர்சனம் கூட பண்ணக்கூடாதுன்ற என்னங்க அது இருக்கு? ஃபர்ஸ்ட் படம் எடுத்தா தள்ளத்துக்கு வச்சு கொண்டாடணும், அதையும் நாங்களும் பண்ணோம். அடுத்து விமர்சனம் பண்ணா கூட ஐயோ ஏன் விமர்சனம் பண்றீங்க அப்படின்னு கேட்டா நீங்க ஃபேன் பாயா மாறிக்கலாங்க. நான் யாருக்கு ஃபேன் பாய் கிடையாது. அது எந்த ஹீரோவா இருந்தாலும் சரி, அவ்வளவுதான். நம்ம பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளவுதான். அப்படிதான் பேசுவோம். படம் நல்லா இல்லைன்னா ஹீரோ. இப்ப நிறைய டைம் பார்த்து குழம்பி இருப்பீங்க. விஜய் பத்தி ஒரு டைம் விமர்சனம் பண்ணுவேன், அஜித் பண்ணுவேன், ரஜினி பண்ணுவேன், எல்லாத்தையும் பண்ணுவேன். நான் யாருக்கும் ஃபேன் பாய் கிடையாது. இல்ல அது எனக்கு தெரியும் கண்டிப்பா. பட் நான் என்ன சொல்ல வரேன், டைரக்டர்ஸ் மட்டும் ரொம்ப பண்றீங்களே, பெரிய பெரிய ஹீரோஸ் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்றாங்க, அவங்கள கூட விட்டுறீங்களே. டைரக்டர்ஸ் மட்டும் ரொம்ப பண்றேன்னா யாருங்க பண்றாங்க? மொக்கப்படுற டைரக்டர் தாங்க பண்றாங்க. சும்மா சூப்பர் படம் இருக்கிற டைரக்டர் யாரா பண்றாங்களா? நித்ரன் யாரா பண்றாங்களா? அப்படி யாரா பண்ண முடியுமா என்ன? குட் நைட் டைரக்டர் பண்ண முடியுமா என்ன? சுந்தர்சியை நீங்கன்னா புகழாத அளவுக்கு நான் புகழ்ந்திருக்கேன். என்ன பண்ண முடியும்? ஹரிய அந்த படம், இந்த ரத்னம்னு ஒரு படம் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹரி மாதிரி ஒரு கமர்ஷியல் டைரக்டர் கிடையாது தமிழ் சினிமாலும் பேசியிருக்கோம். படம் வந்ததுக்கு அப்புறம் காரி துப்புற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் காரி துப்ப முடியும், என்ன பண்ண முடியும்? ஐயோ என்னையும் இவ்வளவு நாள் ஆச்சு, அப்புறம் அப்டேட் ஆக மாட்டீங்க, அப்பதான் பேச முடியும். என்ன பண்றது? அப்புறம் இன்னும் உட்காந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல ஒரு காமெடி, சம்மந்தம் இருக்கா சம்மந்தம் இல்லாம 4 சும்மா கதை, என்ன வேணாலும் எடு தான் பார்ப்பான்ல. அந்த மாதிரி ஒரு கதை விஷால கொண்டு வந்து ஐயரா காட்டுறது, அவர் கிளைமேக்ஸ்ல வந்து கிரிஞ்சி பண்றது, இதெல்லாம் எடுத்தா என்ன பண்ண முடியும்? இல்ல கன்சிஸ்டன்டாவே மொக்க படம் கொடுக்கறவங்கள கண்டிப்பா கிரிட்டிசைஸ் பண்ணலாம். நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு ஸ்லிப் ஆகுது. கன்சிஸ்டன்டா மொக்க படம் எடுக்கிறவன் அடுத்த படம் எடுக்கவே மாட்டாங்க. எல்லா ப்ரொஃபஷனலயும் நடக்கும். ஆர் கண்ணன் எடுத்துட்டு இருக்காருங்க படம். நான் அவரை பத்தி என்னைக்கா பேசியிருக்கோமா? அவர் மொக்க படம் தான் எடுப்பாருன்னு எனக்கு தெரியுங்க. ஆர் கண்ணன் எடுத்துட்டு இருக்காரு. நம்ம ஏதாவது கேட்கிறோமா அவரை பத்தி? விமர்சனம் பண்றோமா? அது அவ்வளவுதான். ஓகே, அவர் அப்படிதான் போயிருவோம். நம்ம நல்ல படமா ஒருத்தர் எடுத்துட்டே இருக்காரு. ஒரு படம் நடுவுல கொஞ்சம், அதுவும் படம் நல்லா இல்லன்ட்டு இல்ல, ஏதோ ஒரு சில சீன்ஸ் கொஞ்சம் இது சரியில்லை அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் அதுக்காக பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணலாமான்ற அவங்க ட்ராக் ரெக்கார்டு வந்து அதெல்லாம் பண்ணலாம். ஏன் பண்ணக்கூடாது? ஒரு சீனை ரசிச்சு பாராட்டுற போது கேக்குறீங்களா? திட்டினாலும் வாங்கிக்கணும், என்ன பண்ண முடியும்? எனக்கு அதான், உங்களுக்கு அதான், எல்லாருக்கும் அதான். ஐயே கொஞ்சம் டல்லரான படம் இருந்துச்சு. கண்டினியூவா சங்கர் நல்ல படம் ஒண்ணு கொடுத்த மாதிரி தெரியலையே. ஐ டல்லரா இருக்கும். 2.0 தான் கொஞ்சம் சுத்தமா ஓரளவுக்கு மோசமா இருக்கும். ஐ வரைக்கும் நல்லா தான் இருந்ததுல படம். ஐயே கிட்டத்தட்ட இவருக்கு நஷ்டம் தான் நினைக்கிறேன். ஆஸ்கர் வச்சு ஐயே நஷ்டம் தான்.
அவர் படம் எல்லாமே ஐ நஷ்டம் தாங்க. ரீசெண்டா வந்த படங்கள் எல்லாம் நஷ்டம் தான். 2.0 நஷ்டம் தான். நீங்க சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு விடாமுயற்சிக்கு அப்புறம் லைக்கா படம் பண்ணாது ப்ரோ. நீ வேணா பாருங்களேன். லண்டனுக்கே தான் திரும்ப போயிடுவாங்க. பண்ணுவாங்க ப்ரோ. லைக்கான்றதுலாம் ஒரு பெரிய கம்பெனியா அவங்க வந்து இன்னொரு 500 கோடி ரெடி பண்ணிட்டு கூட வருவாங்க. பட் ஆனா ஏன் இங்க இருக்கா அவங்கள வந்து இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்கன்னு தான் கேள்வி, வேற ஒன்றும் கிடையாது. ஒரு ஆக்சுவலா பொன்னியின் செல்வன் ஒரு பொன்னியின் செல்வன் ஒரு படம் வரலன்னா போன வருஷமே அவங்க பெரிய சிக்கல் மாட்டிருப்பாங்க. சிக்கல்னா அவங்களுக்கு படம் இன்ட்ரெஸ்டே போயிருங்க. இப்படி படத்துக்கு படம் வச்சு சந்திரமுகி 2ன்னு ஒரு படம் அதை வச்சு செய்றீங்க. அவங்களே ஓகே இன்ட்ரெஸ்டடா வந்து ஒரு பிக் பட்ஜெட்ல படம் எடுக்கிறதுக்கு வராங்க, ஒரு ப்ரொடியூசர் வராங்க அப்படின்னா அவங்கள வச்சு செய்யறது அந்த மாதிரி 2.0 சந்திரமுகி 2 இப்படியே வச்சு செய்யறது. உடனே அவங்க கேட்கலாம் அவங்களுக்கு அறிவில்லையாங்க அப்படின்னு. அதெல்லாம் பேச்சா? நீ எவ்வளவு உழைச்சிருக்க? அவங்க காசு கொடுத்தானா இல்லையா? காசு கொடுத்துருக்கான்ல, என்ன உழைச்சிருக்க அதுதான் கேட்கணும். நம்ம அப்படிதான் கேட்க முடியும். வேற இருக்கீங்க ஸ்பீக்கர்ல. சரி ப்ரோ, ஓகே. வேற விளையாட்டு முடிச்சுக்கலாமா? குட் நைட், பாய்.